ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெருங்கருணையினால் ஞானத்தினையே உணவாக உண்ட ஞான போனகராகிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்த தேவார திருப்பதிகங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய திருவருளாலும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுடைய திருவருளாலும் நமக்கு இன்று நேர்ந்துள்ளது திருக்கோட்டூர் அப்படின்ற சிவஸ்தலத்தை உள்ள வீற்றிருக்கின்ற இந்த சிவ பரம்பொருளை நோக்கி திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளியது. இந்த பதிகத்துக்கு செல்வோம். அதற்கு முன்பாக போற்றுதல். எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த கோட்டூர் அப்படின்ற அந்த திருக்கோட்டூர் அப்படின்ற அந்த சிவஸ்தலம், அதோட பெயர் காரணம் முதல்ல பார்ப்போம். எதனால திருக்கோட்டூர் அப்படின்ற அந்த அருள் நாமம் ஏற்பட்டது அப்படின்னா தல வரலாறோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. விருத்திராசுரன் அப்படின்ற ஒரு கொடிய அசுரன் இருந்தான். அவன் தேவர்களுக்கு எல்லாம் துன்பம், மிகுதியான துன்பங்கள் செய்து கொண்டிருந்தான். தேவர்கள் எல்லோரும் வருந்த இந்திரனும் வருந்தி பிரம்மதேவத்தை போய் சொல்லி கேட்கிறாரு. இந்திரன், இவன் விருத்திராசுரனை கொல்ல முடியவில்லை, எங்களுக்கு எல்லாம் சக்தி இல்லை, அவனை கொல்வதற்கு உபாயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மதேவர் ஒரு உபாயம் சொல்கின்றார். ததீசி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கின்றார். இந்த ததீசி முனிவர் உயர்ந்த தவத்தினை உடையவர், மிகுந்த ஆற்றலை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றலுக்கு காரணம் என்ன அப்படின்ற கருத்தையும் சொல்றாரு. இப்போ பார்க்கடல் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த அருள் வரலாறு தான். பார்க்கடலை ஒரு கடலையே கடைய வேண்டும், அதுல இருந்து அமுதம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இப்ப தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் அதுல பங்கேற்கணும் அப்படின்றதுனால தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே அந்த பார்க்கடலை திருப்பார்க்கடலை அடைய முற்படுகின்றார்கள். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில இருக்க எல்லாரும் கையில ஆயுதம் வச்சிருக்காங்க இல்லையா, அதை பத்திரமா ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கணும், இல்லைன்னா மத்தவங்க கவர்ந்துட்டு போயிடுவாங்க. பத்திரமா சேமிச்சு வைக்கணும்னு ததீசி முனிவர்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, எல்லா அஸ்திரங்களும் முழுங்கி விடுகிறார். இவ்வளவு தவசீலி அவரு விழுங்கிடுறாரு. அவர் அந்த தவ ஆற்றல் காரணமாக அந்த எல்லா அஸ்திரங்களும் அப்படியே உருகி அவரோட முது எலும்போட ஒட்டிக்குது. அந்த ஆற்றல் அவரோட சேர்ந்து. இந்த கதையை சொல்லி பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, அதனால எல்லா அஸ்திரங்களுடைய ஆற்றலும் ததீசி முனிவருடைய முதுகெலும்புல இருக்கு. அதனால ததீசி முனிவருடைய முதுகெலும்புல இருந்து ஒரு ஆயுதம், ஒரு வஜ்ராயுதத்தை நீ செய்து கொண்டு போர் செஞ்சா விருத்திராசுரனை வெல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரனும் தேவர்களை காப்பதற்காக, தன்னுடைய பதவியை காப்பதற்காக ததீசி முனிவரை கொன்று அவருடைய முதுகெலும்புல இருந்து வஜ்ராயுதத்தை பெற்று அந்த அசுரனை வென்றான் அப்படின்னு சொல்லி இந்த புராணம். அப்படி அந்த ததீசி முனிவர் அவ்வளவு தவசீலி இல்லையா, அப்ப அவருடைய உயிரை கொன்று உயிரை பறித்து செய்ததுனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனுக்கு ஏற்படுகின்றது. இதை நீக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு தேவ குருவாகிய பிரகஸ்பதி கிட்ட போய் கேட்கிறாரு இந்திரன். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமுதம் கடைஞ்சாங்க. அதுல கடைசியா அமுதம் வந்துச்சு. அதோட துளிகள் 1, 2 பூலோகத்தில் சிந்தி இருக்கின்றது. எந்த அது சிந்தி ஒரு வன்னி மரத்தடியில அது சிந்தி சிவலிங்கமாக தோன்றி இருக்கின்றது. அந்த இடம் எங்கன்னு போய் பார்த்து அங்க நீ ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி சிவபெருமானை குறித்து சிவ பூஜை செஞ்சா இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனே பூலோகத்துக்கு வரும் பொழுது இந்த திருத்தலம் திருக்கோட்டூர் என்கின்ற திருத்தலத்துல அந்த அமிர்த துளி விழுந்து வன்னி மரத்தடியில விழுந்து சிவலிங்கமாக உருப்பெற்று நிற்கின்றது. சுயம்பு மூர்த்தியாக தானாகவே இறைவன் தோன்றி இருக்கின்றார். சரி, இவருக்கு அபிஷேகம் பண்ணணும்,
இப்ப தீர்த்தம் வேணுமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனம் ஆகிய அந்த வெள்ளை யானை ஐராவதம் 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 அந்த யானைய கொண்டு அந்த யானை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கோடு அதாவது தந்தத்தால என்ன பண்ணுதுன்னா அந்த தீர்த்தம் உண்டாக்குவதற்காக அந்த நிலத்தை கீறுகின்றது, கீறி தீர்த்தத்தை உண்டாக்குகின்றது. அந்த தீர்த்தத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து தன்னுடைய சாபத்தை நீக்கி கொண்டான் இந்திரன். இப்ப இந்த யானை தன்னுடைய கோட்டினால் அந்த தீர்த்தத்தை ஏற்படுத்தியதால திருக்கோட்டூர் அப்படின்ற திருநாமம் இந்த திருத்தலத்துக்கு ஏற்பட்டது. இது சிறப்பு பொருந்த இந்த திருத்தலம் காவிரி தென்கரையில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. சுவாமி மேற்கு நோக்கி இருக்கிறது ரொம்ப அபூர்வம், அது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு. அப்படிப்பட்ட பெருமைக்குரியதாக இந்த பதி விளங்குகின்றது. கொழுந்தீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு கொழுந்தீஸ்வரர் சமீபனேஸ்வரர் அப்படின்ற அருள் திருநாமத்தோடு இறைவன் இங்கே விளங்குகின்றார். உமையன்னையுடைய திருநாமம் தேன்மொழி பாவை அம்மை. பேர் எவ்வளவு அழகான பேர் பாருங்க, தேன்மொழி பாவை அம்மை. இதுதான் தூய தமிழ் பேரு. இந்த சமஸ்கிருதத்துல எப்படி மாத்திடுறாங்கன்னா மதுர பாஷினி. வேற ஒரே அர்த்தம் தான், இந்த பாஷை மதுரம் இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி பாவை அம்மை அப்படின்னு தமிழ்ல இருக்கிறத மதுர வசனி அம்மை அப்படின்னு சொல்றாங்க. மதுர பாஷினி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல போற்றி சொல்றாங்க. மொத்தம் வன்னி மரத்துக்கடியில சிவலிங்கம் சுவாமி தோன்றுகிறார், சுயம்புமூர்த்தி. இது தல விருட்சமாக விளங்குகின்றது. நிறைய 9 தீர்த்தங்கள் இருக்கு. முள்ளியாறு, இந்திர தீர்த்தம், ரம்பை தீர்த்தம், அமுத தீர்த்தம் முதலிய 9 தீர்த்தங்கள் விளங்குகின்றது. இந்திரபுரம், இந்திரன் பூஜித்து வழிபட்டதால் இந்திரபுரன் என்ற புராண பெயர் கொண்டதாக விளங்குகின்றது. இந்த தலத்தோட சிறப்பு என்ன, மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, தேவர்கள் எல்லாம் பூஜித்து பயன் பெற்றிருக்காங்க. அதே போல தேவலோகத்துல இருக்கிற ரம்பை அவங்க தவறுக்குரிய இந்த பூலோகத்துக்கு அந்த சாப விமோசனம் வேண்டி கடுந்தவம் செய்கின்றார்கள். அக்னி மத்தியில் நின்று ஒரு காலி நின்று அக்னி மேல நின்று தவம் செய்கின்றார்கள். தவம் செய்து உயிர்ந்த வரலாறும் இந்த திருப்பதிக்கு உண்டு. இன்னொரு சிறப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசி மகம் வருது இல்லையா, மாசி மகத்தில் வருகின்ற அந்த மக நட்சத்திரத்தன்று சுவாமிக்கு பால் அபிஷேகம் லிங்கத்துல செய்யும் பொழுது அர்த்தநாரீஸ்வர வடிவம் அந்த லிங்க திருமேனியில் தோன்றுகின்றது, இன்றளவும் தோன்றுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையா சொல்றாங்க. அர்த்தநாரீஸ்வர கோலத்தோடு, அதாவது அருள் புரிகின்ற கோலத்தோடு இறைவன் இங்கே வீட்டிலிருந்து அருளுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய தலப்பெருமைகள் இருக்கு. நம்ம பதிகத்தை சிந்திக்கணும் அப்படின்றதுனால இதோட அந்த தலப்பெருமைகளை சிந்திச்சு. அடுத்தது பெரிய புராணத்துல எந்த இடத்துல இந்த அருள் நிகழ்வு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்லின் வேந்தராகிய திருநாவுக்கரசு நாயனாரோட பல சிவஸ்தலங்களுக்கும் ஒன்றாக சென்று இறைவனை வழிபட்டு பதிகங்கள் பாடி மகிழ்கின்றார். ஒன்றாக சென்றுனா ஒன்றாக செல்லல, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். அந்த திருப்புகலூரில் இருந்து புறப்படும் பொழுது அப்பர் பெருமான் நடந்து போறாரேன்னு இந்த ஞான குழந்தை என்ன பண்ணுதுன்னா தானும் நடந்து செல்கின்றது. அப்பர் பெருமான் சொல்வாரு, சுவாமி கொடுத்தருளிய தேவடியே சுவாமியே தந்தருளிய இந்த சிவிகையின் மீது எழுந்தருளி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பேச்சை மறுக்காம இப்ப அப்பர் பெருமான் கூட அது தெரியாத குறைச்சலா இருக்குன்றதுனால என்ன சொல்றாரு, அப்பர் பெருமானே நீங்க முன்னாடி போங்க, நீங்க எந்த சிவஸ்தலங்கள் எல்லாம் போறீங்களோ அதை கேட்டுக்கொண்டு நானும் பின்னாடியே அந்த சிவஸ்தலத்துக்கு வரேன், 2 பேரும் ஒன்றாக அங்கே இறைவனை தரிசித்து வணங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது போலவே சிவஸ்தலங்கள் தோறும் அப்பர் பெருமான் முன்னே செல்ல இறைவன் தந்த அருளிய அந்த முத்து சிவிகையின் மேற்கொண்டு விஞ்ஞான சம்பந்த பெருமானம் தொடர்ந்து சென்று தலங்களோறும் சென்று வணங்கி இறைவனின் திருவுருளை பெறுகின்றார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பெருமானுடைய அந்த அருள் வரலாற்று 574வது பாடல்ல இந்த திருக்கோட்டூரை சென்று வணங்கியதற்குரிய அருள் சான்றிருக்கு. நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து, தவ முனிவராகிய திருஞான சம்பந்த பெருமான் சொல் வேந்தராகிய திருஞான
திருநாவுக்கரசு நாயனாரோட பல சிவத்தலங்களும் வணங்கி திருவாரூர் வணங்கி விட்டு நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலம்கொள் திருக்காராயில் நன்னி ஏத்தி பைம்புனல் மென்பனை தேவூர் அணைந்து போற்றி பரமர் திருநெல்லிக்கா பணிந்து பாடி உம்பர்பிரான் கைச்சினமும் பரவி தெங்கூர் ஓங்கு புகழ் திருக்கொல்லி காடும் போற்றி செம்பொன் மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமலி வெண்துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். இத்தனை சிவத்தலங்களும் சென்று வணங்குவத ஒரு பாடல்ல நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டு அருளுகின்றார். இந்த திருவாரூரை நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து, நம்பர்னா இங்க சிவபெருமானை குறிக்கின்றது. விருப்பத்திற்குரியவர் மட்டும் இல்ல, நம்ப தகுந்தவர். உயிரை விட நம்ம அடையத்தக்க பொருள், விரும்பி அடையத்தக்க பொருள் சிவபரம்பொருள் தான் இல்லைங்களா? அத்தகைய சிவபெருமான் மகிழ்கின்ற திருவாரூர், செல்வ திருவாரூர் தான் சொல்லணும். செல்வ திருவாரூர் பூங்கோயில இறைவன் வீற்றிருந்தருளுகின்றார். வணங்கி போந்து அவரை வணங்குவதற்காக போகின்றார்கள். தவமுனிவராகிய திருஞான சம்பந்த பெருமானும் சொல்வேந்தராகிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் எந்தெந்த திருத்தலங்கள்லாம் வணங்கி கொண்டு செல்கின்றாங்கன்னா, நலம் கொள், நன்மை பெருகுகின்ற, நன்மைக்கிடமாகின்ற திருக்காராயில். நமக்கு ஒவ்வொரு தலத்தோட பெருமைகளும் சொல்லிட்டு இருந்தா நேரம் ஆயிடும். அதனால அந்த பாடலுக்குரிய விளக்கம் மட்டும் சொல்லிட்டு செல்லலாம். நன்மைகள் எல்லாம் பொருந்து இருக்கின்ற திருக்காராயில் நன்னி ஏற்று, அங்கே அணைந்து இறைவன் ஏற்றினா இறைவனது புகழையெல்லாம் பாடி, தேவார பதிகங்களாக பாடி வணங்கி பைம்புனல் மென்பனை தேவூர் அணைந்து போற்றி. அதாவது புனல்லாம் நிறைய அந்த நீர்வளம் மிகுந்த வெண்பனை தேவூர், நிறைய பண்ணைகள் நிறைந்து இருக்கின்ற மென்பனை அப்படின்னு சொன்னா, பண்ணைனா என்ன, வயல்கள் நிறைந்து இருக்கின்ற. வயல்னாலே நீர் எப்போதும் இருக்கணும் இல்லையா? நல்ல நீர்வளம் மிகுந்த மென்மையான வயல்கள். இல்ல, வயல்கள்ல என்ன மென்மை பாத்தீங்கன்னா, இந்த காட்சிய அழகுக்குரியதா இருக்கும். நல்ல தென்றல் காற்று வருகின்றது. அது மட்டும் இல்லாம உயிர்களுக்கு உணவாக இருக்கின்ற அந்த வயல், அந்த நெற்கதிர்கள் விளைந்து இருக்கின்றது. அப்படி பார்ப்பதற்கே பசுமையா மிக அழகாக இருக்கின்றது. அத்தகைய வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற திரு தேவூரை அணைந்து அங்கேயும் சென்று இறைவனை போற்றி பரம திரு நெல்லிக்கா பணிந்து பாடி, பரமனாகிய சிவ பரம்பொருள் வீற்றிருக்கின்ற திருநெல்லிக்காவினையும் பணிந்து இறைவனது புகழினை பதிகமாக பாடி உம்பர் பிரான் கைச்சினமும், தேவர்கள் பிரான் ஆகிய தேவர் பிரான், உம்பர் பிரானா தேவர்களுக்கும் தலைவனாகிய தேவாதி தேவனாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற கைச்சினமும் பரவி தெங்கூர் அப்படின்ற திருத்தலத்தையும் வணங்கி கொண்டு ஓங்கு புகழ் திருக்கொல்லி காடு, புகழ் ஓங்கி இருக்கின்ற மிகுதியான புகழினை கொண்டு இருக்கின்ற திருக்கொல்லி காடும் போற்றி செம்பொன் மதில் கோட்டூரும் வணங்கி ஏற்றி. அதாவது அந்த காலத்துல ஒவ்வொரு ஊருக்கும் சுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அழகு மிகுந்த கோட்டைகள் இருக்கும், மதில்கள் இருக்கும். அந்த மதில்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அழகுக்காக எப்படி அலங்கரிச்சிருக்காங்க, செழிப்பையும் காட்டுவதற்காக செம்பொன் மதிலாம், தூய பொன்னாலான கவசம் அணிந்த மதில்களால் சூழப்பட்ட, அந்த பொன்னாலான கவசத்தால் அழகு செய்யப்பட்ட மதில் சூழ்ந்த திருக்கோட்டூரையும் வணங்கி இந்த ஒப்பில்லாத திருப்பதிகத்தினை பாடி இறைவனது புகழையெல்லாம் போற்றி ஏற்றி திருமலி வெண்துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். திருக்கோட்டூரை வணங்கி கொண்டு திருமலிகின்ற, திருநாளே சிவ சம்பந்தம் உடையது இல்லையா? இப்ப திருவினை தருகின்ற, நன்னெறியினை சிவநெறியினை தருகின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திரு வெண்துறையை தொழ வேண்டும் என்று நினைந்து இருவரும் செல்கின்றார்கள். அதான் திருக்கோட்டூரை வணங்கிய இந்த அருள் விசேஷம் குறித்து ஆளப்படுகின்றது. இப்ப இந்த பதிகத்தோட பெருமை, தலைப்பு இந்த பாடல் சிந்திக்கும் போது சொன்னாங்க சிறப்பா இருக்கும்.
இந்த பதிகத்துல என்ன ஒரு சிறப்பு, ரொம்ப சிறப்புக்குரிய பதிகம். சாந்தா அம்மாவுக்கும் சிறப்பான நன்றியை முதல்லயே சொல்லிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகங்கள் எல்லாத்தோடைய திருக்கடை காப்புல கடைசி பாடல்ல பதிக பயன் போற்றி வணங்கப்பட்டிருக்கும். ஆனா இது ஒப்பில்லாத இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலையும் பயன் போடப்படும், அதாவது பயன் குறிக்கப்பட்டிருக்கின்றது. திரு கோட்டூரில் வீற்றிருக்கின்ற இறைவனை வணங்குபவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலையும் போற்றப்பட்டு இருக்கின்றது. அதனால அத்தனை பாடல்களையும் அத்தனை நன்மைகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இத்தகைய நன்மைகள் கொண்டதாக இந்த பதிகம் விளங்குகின்றது. 1-2 பாடலை தவிர என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பாடலிலும் என்ன திருப்பியும் அருள் மகுடமாக என்ன வருகின்றதுன்னா, கோட்டூர் நற்கொழுந்தே சுவாமியோட நாமத்தையே போற்றி வணங்கி கொழுந்தீஸ்வரர் சொன்னாங்க இல்லையா, சுவாமியோட திருநாமம் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுதுவார்கள். ஒவ்வொரு பாடலையும் வரும், 1-2 பாடல்களை தவிர. கோட்டூரில் வீற்றிருக்கின்ற நற்கொழுந்தே என்று எழுவார்கள். எழுவார்கள்னா என்ன அர்த்தம்? காலையில தூங்கி துயில் எழுறது மட்டும் எழுவார்கள் இல்லை. எந்த செயலை செய்யும் பொழுதும் சிவபெருமானை நினைத்து செய்ய வேண்டும், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுதான் எழுவார்கள். இன்னும் சிறப்பா சொல்ல போனா, செய்கின்ற பணிகள் எல்லாவற்றையும் சிவபெருமான் திருவடிக்கே சமர்ப்பிக்க வேண்டும். என் கைகள் உனக்கலாது எப்படியும் செய்ய இருக்க. பெண்கள் பாவை நோக்கி சொல்லும்போது கேட்கிறாங்க இல்லையா, நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் உன் திருவடிக்கே ஆக வேண்டும்னு சொல்றாங்க இல்லையா. அது போல செய்கின்ற செயல்கள் எல்லாம் திருக்கோட்டூர் இறைவனுக்கே சமர்ப்பிக்க வேண்டும். ஏன் செய்கின்ற, அதாவது அடியார்கள் செய்தனவு எல்லாமே தவமாக்குகின்றார் இல்லையா. நேற்றுதான் நம்ம சண்டேஸ்வர நாயனார் பெருமானுடைய குரு பூஜை, அருள் திரு பூஜை நிகழ்ந்தது. அதுல கடைசியில ஒரு அடியவர்கள் செய்தனவே தவமாக்கும் இல்லையா இறைவன். அவருடைய பெருமை எல்லையில்லாதது. அவர் செய்த செயல் தந்தைய தாள்களை அறிந்த சிவ பூஜைக்கு இடர் செய்ததுனால அந்த இடையூரை நீக்கினார். இவர் அந்த இடையூரை நீக்கலன்னா உயர்ந்த சிவ பூஜையை கெடுத்ததற்காக பல கோடி ஆண்டுகள் அவர் நரகத்துல துன்பப்பட்டிருக்கணும். ஆனா அந்த குற்றத்தை இவர் நீக்கினதுனால, தண்டித்து அவருடைய குற்றத்தை நீக்கியதுனால குற்றத்தோடு சண்டேஸ்வர நாயனாருடைய தந்தையும் அந்த குடும்பத்தார் யாவருமே சிவலோகம் சேர்ந்தார்களாம். சொர்க்கம் கூட இல்ல, சிவலோகம் சேர்ந்தார்கள். பாருங்க எவ்வளவு சிறப்புனா, அப்ப அடியார்கள் செய்வது எல்லாமே தவமாக கொள்கின்றவன் இறைவன். செய்கின்ற செயல் எல்லாமே சிவபெருமானுக்கே உரியது. இப்படி நம்ம செய்கின்ற செயல் எல்லாமே சிவபெருமானுக்கு உரியதாகுகின்ற தன்மையர்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்றதுதான் இந்த பதிகம் முழுமையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடைசியில இருந்து நம்ம கடைசியில சிந்திச்சிருப்போம். ஒவ்வொரு பாடல்லையும் அந்த பெருமை போற்றி வணங்கப்படுகின்றது. முதல் பாடல் பார்ப்போம். நீலம் ஆர்த்தரு கண்டனே நெற்றியோர் கண்ணனே ஒற்றை விடை சூலம் ஆர்த்தரு கையனே துன்று பைம்பொழில்கள் சூழ்ந்து அழகாய கோல மாமலர் மணங்கமழ் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். சால நீள்தலம் அதனிடை புகழ்மிக தாங்குவர் பாங்காலே. அதாவது நீலகண்டம், எப்படி நம்ம திருத்தொண்ட தொகை தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அடி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இறைவன் உணர்த்த இவர் அந்த இறைவனுடைய திருவுருளை பெற்று பாடி அருள்கின்றார். திருநீல கண்ட குயவனார் அவரோட பெருமையில தான் ஆரம்பிச்சு திருநீல கண்ட யாழ்ப்பாணர்ல முடிக்கிறார். அந்த திருநீல கண்டம் நம்மை காக்கும் கவசம். அந்த திருநீல கண்ட பதிகம் தான் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உன் தமக்கு ஊனமன்றே இல்லையா. கைவினை செய்தேன் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம். திருநீல கண்டம் நம்மை பாதுகாக்கும். இறைவனுக்கு கைகளால பணிகள் செய்தால் திருநீல கண்டம் என்ற நாமம் சொன்னால் அந்த நாமம் நம்மளை பாதுகாக்கும் சொல்றாங்க இல்லையா. அத்தகைய பெருமைக்குரிய அந்த திருநீல கண்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சிறப்பு,
அதாவது அந்த திருநீலகண்டம் என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்களை உய்வதற்காக மட்டும் இறைவன் கண்டத்துல வந்து அந்த ஆழகால நஞ்சினை நிறுத்தவில்லை. அது இறைவன் வந்து அது ஒண்ணும் இல்லாம செஞ்சிருக்கலாம். கண்ணுக்கு புலப்படாதவாறு கரைத்திருக்க முடியும். எதற்காக அந்த நீல கண்டத்தை தாங்கி இருக்கின்றார்னா, அடியவர்களுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது அதனை தடுத்து அதனை தான் ஏற்றுக்கொள்வேன், எப்பொழுதும் உங்களை காப்பேன் அப்படின்றத உணர்த்துறது மாதிரி ஒரு அடையாளமாக கண்டத்தில் அந்த ஆழகால நஞ்சினை தாங்கி இருக்கின்றார். அப்படி அந்த கண்டத்துல சுவாமி தாங்கி இருக்காரு இல்லையா, அதனால அந்த அந்த கரிய விஷம் எப்படி இருக்குன்னா, நீலம் ஆர்தரு கண்டனே, அந்த நீலம் செறிந்து ஆறுனா நிறைஞ்சு இருக்கிறது, அப்படியே செறிந்து கருமை போன்ற நிறம் கொண்டதாக இருக்கின்றது அத்தகைய கண்டத்தினை உடையவனே. நிறைய இடத்துல இப்ப சேக்கிரா பெருமான் சுற்றும் பொழுது எப்படி சொல்லுவாங்க, அந்த திருநீல கண்டத்தை, திருநீல கண்டம்ன்ற வார்த்தை வரதை தவிர அந்த கருமையை பலவாறு சுட்டுவார்கள். அதுல சிறப்பா ஒண்ணு சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த குங்கிலிய கலைய நாயனார் அந்த அருள் வரலாற்றுல வரும். அவர் தன்னுடைய மனைவியோட தாலி அந்த உணவில்லாமல் வருந்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சுற்றத்தார்களும் சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்து பசியால வருந்துவார்கள் சொல்லிட்டு, மனைவியா தன்னுடைய மாங்கல்யத்தை திருமாங்கல்யத்தை கொடுத்து இதை விற்றாவது உணவு பொருளை வாங்கி கொண்டு வாருங்கள் சொல்லுவாங்க. இப்ப அதையும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஒரு வணிகன் அந்த குங்கிலிய பொதியை கொண்டு வர அதை கொடுத்துட்டு, இதை விட பெரும் பேரு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இந்த குங்கிலிய பொதியை வாங்கி கொண்டு வந்து வச்சிருவாரு. இறைவன் கருணை கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் வீடு முழுவதும் உணவும் அந்த நெல் குவியலும் பொறுக்குவியலும் நிறைய நிறைஞ்சு எல்லா செல்வங்களும் பிற செல்வங்கள் எல்லாமே சுகந்த வர்க்கங்கள் பட்டாடைகள் எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கும்படி அருள் செய்யறாரு. அருள் செய்து மனைவிக்கு காட்சி கொடுத்து அருள் செஞ்சு மறைஞ்சிடுறாரு. இப்ப இறைவனுடைய ஆணைப்படி ஒரு வீட்டுக்கு வராது. வந்து பார்த்தா இந்த செல்வங்களை எல்லாம் கண்டு சொல்கின்றார். கண்டு கேட்கிறார் மனைவி கிட்ட, வில் ஒத்த முதலாய் இந்த விளைவு எல்லாம் என்கொள், வில் போன்ற அந்த நெற்றியினை உடைய பெண்ணே, இவ்வளவு இந்த செல்வங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது அவங்க அந்த ஒரு அருள் வார்த்தை சொல்லுவாங்க, அல்வொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. சுவாமி அந்த அந்த அருளோட உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த உருவத்தோட அந்த உருவத்துல அந்த திருநீலகண்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. அல்வொத்த கண்டன், அல்னா இரவு, இரவு எப்படி கருமையா இருக்குமோ அது போல கண்டத்திலே உடைய சிவபெருமானுடைய திருவருளால இந்த செல்வம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல மை போன்ற அப்படின்னு சொல்லுவாங்க, மையா திருக்கண்டன் அப்படின்னுவாங்க. அது போல இங்க வந்து சொல்றாங்க, நீலம் தெரிந்து இருக்கின்றது, அது கருமை போல இருக்கின்றது, அத்தகைய கொடிய ஆழகால நஞ்சினை உண்டு உயிர்களை எல்லாம் காத்தருளிய இறைவன் அப்படின்ட்டு இறைவனை போற்றி திருநீலகண்டத்தை போற்றி ஆரம்பிக்கின்றார். நீலம் ஆர்தரு கண்டனே நெற்றியோர் கண்ணினனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெற்றியில நமக்கு எல்லாம் தெரியும், சிவபெருமான் மட்டும்தான் நெற்றியில் ஒரு கண்ணுடைய தெய்வம். அந்த நெற்றியோர் கண்ணினனே இது நம்ம வந்து சிறப்பா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய தேவார திருப்பதிகத்துல போற்றி சொல்லப்பட்டிருக்கு. திருக்கலையநல்லூர் அதுல அந்த அருட்பதிகத்துல நிறைய வந்து சிவபுராண செய்திகள், எல்லா திருப்பதிகங்களிலும் போற்றி வணங்கப்படுகின்ற செய்திகள் நிறைய இருக்கு. அதுல போட்டிருக்கு, மலை மடந்தை விளையாடி வளையாடு கரத்தால் மகிழ்ந்து அவள் கண் புதைத்தலுமே. அதாவது மலை மங்கை ஆகிய உமையன்னை என்ன பண்றாங்கன்னா விளையாட்டா என்ன பண்றாங்க, சுவாமி வலையில் அணிந்திருக்கின்ற கரம் கொண்டு சுவாமியுடைய கண்ணை விளையாட்டா குத்துறாங்க. சுவாமியோட கண் என்ன சூரிய சந்திரனாச்சே. அப்ப வந்து இந்த கண்ணை மூடினதால எல்லா உலகங்களும் வள்ளிருட்டு அப்படியே சூழ்ந்து கொண்டது. வள்ளிருளாய் எல்லா உலகு உடன்தான் மூட இருளோடும் வகை நெற்றி ஒற்றை கண் படைத்து உகந்த உத்தமன். இப்ப எல்லா இடத்துலயும் அந்த இருள் சூழ்ந்துச்சு. அந்த இருள் விலகி ஓடுவதற்காக நெற்றியில ஒரு கண்ணை படைத்து உகந்த உத்தமன், இப்படி படைத்து உயிர்களை எல்லாம் காத்தருளிய இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய இறைவன் அப்ப வந்து உயிர், ஏன்னா வந்து நமக்கே தெரியும், அறிவியல்ல படிச்சிருப்போம் நம்ம, சன் இஸ் த பிரைம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ உலகத்திற்கே இயங்குது, ஆற்றல் வேணும், ஆற்றல் உலகம் இயங்குவதற்கே ஆற்றல் சூரியனிடம் இருந்துதான் பெறப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப
அது போல சூரிய சந்திரனே வந்து மறைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? அப்போ எல்லா உயிர்களும் துன்புறும் இல்லையா? அதற்காக இறைவன் கருணை கொண்டு உடனே என்ன பண்ணாராம்? நெற்றி கண்ணை திறந்தார். திறந்த உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு கலையநல்லூர் பதிகத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் போற்றுகின்றார். அவ்வாறு உலகங்கள் எல்லாம் உயிர்கள் பாதுகாக்கப்பட நெற்றியில் கண்ணினை திறந்த உத்தமனாகிய சிவபெருமானே, நெற்றியோர் கண்ணனே, ஒற்றை விடை சூலம் ஆர்தரு கையனே, ஒற்றை விடையினையும் சூலத்தையும் கையில் ஏந்தி இருக்கின்ற இறைவா. அதாவது இது ரொம்ப சிறப்புக்குரியது. என்ன இது எந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம்னா, ஒற்றை விடை, தனக்கு ஒப்பில்லாத விடையினை வாகனமாக இறைவன் கொண்டிருக்கின்றான். சுவாமி வந்து தர்மத்தையே ஆதாரமாக கொண்டிருக்கோம். சுவாமி வந்து எதையும் சார்ந்தவர் இல்லை. ஆனா உலகத்துல தர்மம் நிலவ வேண்டும் என்றால் அவரே சுவாமி என்ன பண்ணணும்? தர்மத்தை ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். அப்படின்றதுனால அந்த வேத வடிவாகிய பற்றற்ற நிலையை காட்டுகின்ற அந்த ரிஷபம், அந்த இடபத்தை வாகனமாக கொண்டிருக்கின்றார். கையில வந்து ஒரு சூலத்தினை, மூவிலை சூலத்தினை ஏந்திருக்கின்றார். சிறப்பு ரெண்டுமே என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சிவகுறியாக, சிவ முத்திரையாக விளங்குகின்றது இந்த இடபக்குறியும் அந்த திரிசூலமும். நமக்கு தெரியும், திருநாவுக்கரசு நாயனார் பெருமான், அப்பர் பெருமான் சமண சமயத்துல சார்ந்திருந்தார். அவருடைய தவத்தில் சிறிதளவு அந்த வலுவு ஏற்பட்டதுனால இப்ப சமண சமயத்திலிருந்து இறைவனால் சூளை தந்து ஆட்கொள்ளப்பட்டு திருப்பியும் சைவத்தை சார்ந்து விட்டார். இருந்தாலும் இத்தனை நாள், இத்தனை வருடங்கள் அந்த சமண சமயத்தில் உழன்று இருந்தேனே, உன்னை நிந்தித்திருந்தேனே, இந்த உடல் தூய்மையாகும்படி நீ லட்சணை இட்டு அருள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு விண்ணப்பம் வைக்கின்றார். தெரியும். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, திருப்பெண்ணாகடம் இந்த சுவாமிக்கு உன்னுடைய லட்சணைனா முத்திரை அப்படின்னாரு. நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு முத்திரை அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கு இல்லையா, அது போல சிவபெருமானுக்கு அந்த லட்சணை வந்து அந்த ஒற்றை விடையும் திரிசூலம், அந்த லட்சணையை என் மீது பொறித்தருள வேண்டும் ஒரு விண்ணப்பம் வச்ச உடனே யாரும் பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம ஒரு சிவபூதம் என்ன பண்ணுச்சான்? சேடு உயர் மூயிலை சூலம் சின விடையின் உடன் சாத்த. அதாவது ரொம்ப சேடுனா நல்ல ஒளி வீசுகின்ற உயர்ந்தன உயரத்துக்காக சொல்லல, சிறப்புக்குரிய அந்த இலை சூலத்தையும் சின விடை. சினம் வந்து என்ன, அறத்திலிருந்து பிறழ்பவர்களுக்கு மட்டுமே, அவர்களுக்கு எதிராக சினம் கொள்ளும் அந்த சிலை, அந்த விடை. அது போல சினம் கொண்ட அந்த விடையினையும் அந்த இலை சோளத்தையும் லட்சினையாக பொறிக்கின்றது அந்த சிவபூதம் திருநாவுக்கரசு நாயனாருடைய திருத்தோளின் மீது. அந்த சிவ சின்னத்தை இங்க சொல்றாங்க. இந்த பெருமை பொருந்திய நமக்கெல்லாம் அந்த கொடியிலேயே அதான் பாக்குறோம் இல்லையா, ரிஷபம் தான் இருக்கும். அப்ப அந்த மூவிலை ஒளி பொருந்திய அந்த மூவிலை சூலத்தை கொண்டிருக்கின்றவர், ஒப்பில்லாத ஒற்றை விடையினை உடையவர் இறைவன். ஆதரு கையனை துன்று பைம்பொழில்கள் சூழ்ந்து அழகாய கோல மாமலர் மணங்கமழ் கோட்டூர். அடுத்தது கோட்டூருடைய அந்த வளத்தை சொல்றாரு. எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரிந்து, அதாவது பொழில்கள்ல அடர்த்தியாக இருக்கின்றது. சோலைகள், பைன் பொழில்கள்னா பசுமையா இருக்கு. சோலைகளோட அழகு தானே. நிறைய மழை வளம் கிடைச்சா, நீர் வளம் கிடைச்சா எப்படி இருக்கும்? பச்சை பசேன்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்து பசுமையாக பொழில்கள் இருந்திருக்கு. நிறைய அந்த நீர் கிடைச்சதுனால அடர்த்தியாக இருக்கு. அதுதான் துன்றுனா நெருங்கி இருக்கு. பொழில்கள்னா அப்ப நல்லா வந்து நீர் வளம் இருக்கு, நில வளமும் இருக்கு. அப்படி வந்து நிறைய பொழில்கள்லாம் வந்து சூழ்ந்து இருக்கின்ற இந்த திருக்கோட்டூர்ல இருக்கிறார் சுவாமி. அந்த பொழில்கள் எப்படி இருக்குன்னா, அழகாய கோலமா மலர் மனம் கமழ். அந்த பொழில்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா, அழகு மிகுந்த சிறந்த மலர்கள் இருக்கு, மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது. சோலைகளை விட எல்லாத்தையும் குளிர்ந்த காற்று வரும், நல்ல மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது. அத்தகைய பொழில்கள் சூழ்ந்து இருக்கின்ற கோட்டூரில் வீற்றிருக்கின்ற நற்கொழுந்தே. சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு பாடல்லையும் வருதுன்னு. கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். செய்கின்ற எல்லா செயலும் இறைவன் திருவடிக்கே என்று எழுபவர்கள். சால நீர்த்தலம் அதனிடை புகழ்மிக தாங்குவர் பாங்காலை. சாலன மிகவும் அர்த்தம். நீள்தளம் அதனிடை புகழ்மிக தாங்குவர் பாங்காலை. இதுக்கு 2 உரை சொல்லப்பட்டிருக்கு.
இந்த தர்மபுர ஆதீனத்துல ஒரு வகையா சொல்லப்பட்டிருக்கு, சீகேஎஸ் ஒரு வகை சொல்லியிருக்காரு. இரண்டுமே சிறப்புக்குரியது. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அடியவர்கள் எப்படி விரும்புறாங்களோ அப்படி. அதாவது என்னென்ன அருட்கருத்து சொல்லப்பட்டிருக்கா, நீள் தலம் அதன் இடை. தலம் அப்படின்னு சொன்னா இந்த பூமி, இந்த அகன்ற இந்த பூமியில அதன் இடை புகழ் மிக தாங்குவர் பாங்காலே. அழகாக, பாங்குன்னு அழகாகவே தங்குவர், புகழ் மிக தங்குவர், புகழ் பெற்றவர்களாக விளங்குவார்கள். அதாவது எல்லாரும் அவங்களை போற்றி புகழ்ந்து வணங்குவார்கள். அத்தகைய புகழ் உடையவர்களாக இந்த பூமியில் விளங்குவார்கள் அப்படின்ற ஒரு அருட்கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு வந்து நீள்தலம்னா சிவலோகத்தை போற்று அப்படியும் பிரிச்சிருக்காங்க. நீள்தலம் அதனிடை புகழ்மிக தாங்குவர் பாங்காலே, அழகாக சிவலோகத்தில் வீற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எந்த அடியார்கள்லாம் பூமியிலேயே இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த பூமியில புகழோடு தங்குவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிவலோகத்தை விரும்புகின்ற அடியவர்கள் சிவலோகத்தில் சேர்ந்து இறைவனை கண்டு வணங்கி போற்றி கொண்டிருப்பார்கள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து தர்மபுர உரை, இன்னொன்னு வந்து சீகேஎஸ் உரை, ரெண்டுமே வந்து தள்ள தகாதது. ரெண்டோட விளக்கமும் சொல்லிட்டு, அந்த நீள் தலம் இந்த உலகத்துல, ஏன்னா புகழ்மிக அப்படின்னு சொல்லும் போது அந்த உலகத்துல புகழோட விளங்குவதுதான் சரியா இருக்கும் அப்படின்ற கருத்து என்னோட அடியனோட கருத்தா இருக்கு. இந்த உலகத்தில், நீண்ட இந்த உலகத்துல புகழுடன் விளங்குவார்கள், அழகுடனே புகழோடு விளங்குவார்கள். எப்போ விளங்குவார்கள்னா, இத்தகைய பெருமைக்குரிய இறைவன் வளமிகுந்த திருக்கோட்டியூர் வீட்டிருக்கின்றார், இத்தகைய கோட்டூர் நற்கொழுந்தே என எழுவார்கள். செய்கின்ற எல்லா செயல்களையும் இறைவன் திருவடிக்கு ஆக்குபவர்கள் புகழோடு இந்த பூமியிலே விளங்குவார்கள் அப்படின்றது இந்த அருட்பதிகத்தோட விளக்கம். இரண்டாவது பாடல். பங்கைய மலர் சீரடி பஞ்சுரு மெல்விரல் அறவல்குல் மங்கைமார் பலர் மயில் குயில் கிளி என மிழற்றிய மொழியார் மென் கொங்கையார் குழாம் புனலை செய் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். சங்கை ஒன்றிலராகி சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே. அதாவது பங்கையம் மலர் சீரடி பஞ்சுரு மெல்விரலார், இங்க இருக்கிற அந்த பெண்கள், அந்த பெண்களுடைய அந்த அந்த இயல்பு, அந்த இயற்கை அழகு, அந்த மென்மை தன்மை எப்படி சொல்றாரு பாருங்க. பங்கைய மலர் சீரடி, சின்ன அந்த பெண்களுக்கு கால்கள் ரொம்ப ஆண்களை விட கொஞ்சம் அந்த அளவு கொஞ்சம் சின்னதா இருக்கு இல்லையா, அது மென்மை கொண்டதாகவும் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, மலர் போன்று, தாமரை மலர் போன்று இருக்குதுதான் அந்த சீரடி, அந்த அவங்களுடைய அந்த சிறிய அந்த திருவடிகள், அந்த பாதங்கள் எப்படி இருக்குன்னா தாமரை மலர் போன்று இருக்கின்றது. கைகள்லாம் எப்படி இருக்குன்னா பஞ்சு போன்ற மென்மையான விரல்கள் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் பெண்கள். அது மட்டும் இல்லாம அந்த பாதங்கள் சொல்றாங்க, முதல்ல தாமரை மலர்கள் போல இருக்கு, கையெல்லாம் பஞ்சு போல அந்த மென்மையாக இருக்கின்றது அந்த அப்படின்றாங்க அந்த பெண்களுக்கு. அது மட்டும் இல்லாம அறவல்குல், அதாவது இடைப்பட்ட அந்த பகுதி, அந்த பகுதி வந்து மங்கைமார்களுக்கு, பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அழகுடைய அறவல்குல் தெரியலையே, பாம்புடைய படத்தை போன்ற அழகிய அல்குலை உடையவர்களாக, தாமரை போன்ற மலர் பாதங்கள் உடையவர்களாக, பஞ்சு போன்ற மென்மையாக விரல்களை உடையவர்களாக விளங்குகின்றார்கள். அவர்கள் அந்த மங்கைமான பெண்களை குறிக்கின்றது. நமக்கு தெரியும் பெண்கள் வந்து 7 வகை, அதாவது 7 பருவத்துல இருக்கும், 7 வகை பருவங்களை கடந்து வருவார்கள். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். அதாவது மங்கைமான் குறிப்பிடும்போது பெண்களுடைய அந்த வயசை குறிக்கிறது சொல்றாங்க. அத்தகைய பெண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மொழிகள் எப்படி இருக்கு, அந்த அங்க லட்சணங்கள் சொல்லிட்டாங்க. அடுத்தது அந்த மொழி, அவங்களோட மொழி எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மயில் போல, குயில் போல, கிளி போல இருக்கு அப்படின்றாங்க. குயில் போல, அவங்க பாடுறது குயில் போல இருக்கு, பேசுறது கிளிகள் அந்த சொல்றது போல இருக்கு. அந்த மயில் வந்து எதற்காக குறிப்பிடுறாங்கன்னா, சாயல், அந்த அழகு, அந்த பெண்களுடைய அழகு, அந்த உடல் அமைப்பு மயில் போன்றதாக
விளங்குகின்றார்கள். மொழியானது அந்த இசைக்கின்ற அந்த குயில் போன்றதாகவும் கிளி போன்றதாகவும் விளங்குகின்றது. இவ்வாறு மிழற்றிய மொழி உடையவர்களாக அந்த திருக்கோட்டூரில் விளங்குகின்ற பெண்கள் மங்கைகள் விளங்குகின்றார்கள். அந்த பெண்கள் எப்படி வழிபடுகின்றார், அதுதான் இங்கு சிறப்பு. அப்படிப்பட்ட பெண்கள் மென் கொங்கையார், மென்மையான தனபாரங்களை கொண்டவர்கள். இதெல்லாம் அந்த பெண்களுக்குரிய சிறந்த அங்க லட்சணங்கள். அந்த சிறந்த அங்க லட்சணங்கள் பொருந்தி அந்த பெண்கள் குழாம், அந்த கூட்டம், பெண் கூட்டம் குணலை செய் கோட்டூர், அதாவது குணலைனா ஆரவாரத்துடன் செய்கின்ற ஒரு கூத்து. ஒலி எழுப்பிக் கொண்டே மிகுந்த மகிழ்ச்சியோடு வணங்குகின்றார்கள் இறைவனை. அதாவது எதுக்காக சொல்றாங்கன்னா, உயர்ந்த பக்தி கொண்டிருக்கின்ற பெண்கள், உயர் ஜாதினா ஜாதியினால உயர் ஜாதி கிடையாது, பக்தி கொண்டிருக்கிறதுனால ஒழுக்கத்தினால உயர்ந்த ஜாதியா இருக்கின்ற பெண்களுடைய லட்சணங்கள் இப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் பெண்கள் கூட்டம் இறைவனை போற்றி, அதாவது பாடி ஆடுறாங்கன்னா இறைவனுடைய புகழை போற்றி பாடி ஆடி வணங்கி மகிழ்கின்றார்கள். இந்த குழலை கூத்தாடி கொண்டு ஆரவாரத்துடன் கூத்து ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அது நிகழ்கின்ற அந்த திருக்கோட்டூர்ல நற்கொழுந்தே என்று எழுவார்கள். செய்கின்ற செயல்களை எல்லாம் இறைவன் திருவடிக்கு ஆக்குபவர்கள். சங்கை ஒன்றிலராகி, சங்கரன் திருவருள் பெறல் எளிதானே. சங்கைனா மயக்கம், மயக்கம் ஒன்றிலராகி, மானுட பிறவியே மயக்கம் பொருந்தியது இல்லையா. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே என்ன பண்ணியிருக்காரு, சுவாமிக்கு அணுக்க தொண்டரா இருந்தவரு இந்த ஐயல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன. ஏன்னா மானுட பிறவியே மயக்கம் நிறைந்தது, தடுமாறும் பொழுது தடுத்து என்னை ஆட்கொண்டருள் அங்கேயே ஒரு உத்தரவாதம் வாங்கிக்கிறார் இல்லையா. அதனால மயக்கம் பொருந்தியது. ஆனா இங்க திருக்கோட்டூரில் வீட்டிற்கின்ற சிவபெருமானே நற்கொழுந்தே என்று எழுவார்கள். செய்கின்ற செயல்களை எல்லாம் இறைவன் திருவடிக்கு ஆளாக்குபவர்களுக்கு மயக்கம் இல்லை. மயக்கம் ஒன்று இல்லைன்னா ஒன்றும் இல்லர், ஒண்ணு கூட கிடையாது. அந்த மயக்கம், இந்த தடுமாற்றம் கிடையாது. இறைவன் அதனை நீக்குவார். அந்த மயக்கம் ஒன்று இலர், ஒன்று கூட இலராகி சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே. ஏன்னா இங்க ஏன் சங்கரன் போறதுன்னா சுகங்களை செய்பவர். அந்த மயக்கம் பொருந்திய வாழ்க்கையை நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்ப அந்த மயக்கத்தை நீக்கியதுனால நமக்கு இனிமையே நிகழும். இனிமையை சுகங்களை செய்பவராக சங்கரன் விளங்குகின்றார், சிவபெருமான் விளங்குகின்றார். இவ்வாறு மயக்கம் தீர்த்து சுகங்களை தருகின்ற சிவபெருமான், சங்கரனாகிய சிவபெருமான் திருவருள் பெறல் எளிதாமே. அப்படி திருக்கோட்டூர் கொழுந்தே நல் கொழுந்தே என்று எழுபவர்களுக்கு மயக்கம் தீர்க்கப்படும். இறைவனுடைய திருவருள் பெறுவது எளிது. அந்த மயக்கம் நீங்கினாதான் நமக்கு திருவருள் கிடைக்கும். இறைவன் மயக்கத்தை நீக்குவார். அதனால் திருவருள் பெறுவது மிக மிக எளிது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பாடல்ல சொல்லுவோம். மூன்றாவது பாடல், நம்பனார் நலமலர் கொடு தொழுது எழும் அடியவர் தமக்கெல்லாம் செம்பொனார் தரும் எழில் திகழ் உழையவர் செல்வ மல்கிய நல்ல கொம்பனார் தொழுது ஆடிய கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். அம்பொனார் தரும் உலகினில் அமரரோடு அமர்ந்து இனிது இருப்பாரே. அது சிறப்பா மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல் பாடல்ல என்ன சொன்னாங்க, உலகத்துக்கு புகழோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாழும் பொழுது அந்த மயக்கத்தினை இறைவன் நீக்குவார், திருவருள் எளிதாக கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது அடியார்கள் விரும்பினா அந்த தேவலோக பொன்னுலகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. நம்பனார் நலமலர் கொடு தொழுது எழும் அடியவர். முதல்ல சொன்ன மாதிரி சிவ பரம்பொருள் நம்புதற்கு உரியவர். அதனாலதான் இந்த நம்பர் அப்படின்ற அந்த அருட்பதம் நிறைய இடத்துல வரும். நம்புதற்கரிய பொருளாகவும் விருப்பத்திற்குரியவராகவும் விளங்குகின்ற சிவபெருமான், அவரை எப்படி தொழணும்னா நல மலர்னா நல்ல மலர்கள் கொண்டு, கொடுனா கொண்டு, நல்ல மலர்கள் கொண்டு தொழுது எழும் அடியவர். அதாவது நேரம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் விரைஞ்சு போகணும். அப்பர் பெருமானே என்ன சொல்லியிருக்காரு, இந்த திருவையாற்றுல மானசரோவர்ல மூழ்கி கைலாயத்துல மூழ்கி இங்க எந்திரிக்கும் பொழுது
இந்த மாதர் பிறை கன்னியானை சொல்லும் போது என்ன சொல்றாரு? பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின்பு புகுவேன். அடியார்கள்லாம் எப்படி போவாங்களாம்? பூவும் நீரும் சுமந்துனா கொஞ்சோண்டு இல்ல, நிறைய அதிகமா பாரமா இருந்ததான் சுமந்துன்னு சொல்லுவோம். அப்ப நிறைய என்ன பண்றாங்களாம்? பூவும் நீரும் இறைவனுக்காக கொண்டு செல்கின்ற சொல்றாங்க. சிவபெருமானுக்கு உகந்த புஷ்பங்கள், அஷ்ட புஷ்பங்கள் என்னன்னா புன்னை, வெள்ளெருக்கு, செண்பகம், நந்தியாவட்டை, நீலோத்பவம், அலரி, பாதிரி, செந்தாமரை. இது மட்டும் இல்லாம இன்னும் மற்ற புஷ்பங்களும் இருக்கு. அந்த ஊமத்தை, தும்பை, அலரி, கொன்றை, இதெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு உகந்த புஷ்பங்கள். இப்ப இதெல்லாம் என்ன பண்றோம்னா அடியார்கள் கொண்டு தொழுதேத்துவார்கள். இதெல்லாம் கொண்டு என்ன பண்ணாங்க? இறைவனுக்கு அந்த பூ போன்ற தாமரை மலர் போன்ற அந்த திருவடி மலர்களுக்கு இந்த மலர்களை எல்லாம் சூட்டி அடியவர்கள் வணங்கி மகிழ்வார்கள். இப்ப இந்த நல்ல மலர்கள் கொண்டு தொழுது எழும் அடியவர் தமர்க்கெல்லாம் இப்படி அன்போடு மலர்களை கொண்டு தொழுகின்ற அடியவருக்கு எல்லாம் என்ன சுவாமி தராராம்? அதாவது சுவாமிக்கு நம்ம பூவை சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? சுவாமி திருப்பி என்ன அடியவர்களுக்கு தராருன்னு சொல்றாரு பாருங்க. செம்போனார் தரும். இதுலயும் வந்து 2 வேறு கருத்துக்கள், வேற வேற அருள் உரைகள் இருக்கு. இது சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்போனார் தரும், அதாவது செல்வம் தருகின்றாரா இறைவன். என்னென்ன செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்போனார் தரும் எழில் திகழ் முளையவர் செல்வ மல்கிய 3 செல்வங்கள் தர சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பொருள் செல்வம், செம்போனார் தரும். இந்த உலகத்துல வாழ்வதற்குரிய, வாழ்க்கை நடத்துவதற்குரிய பொருள் செல்வத்தை இறைவன் தந்தருளுகின்றார். ஏன்னா சிவ புண்ணியங்கள் செய்யணும், செய்து நம்மள வந்து பக்குவப்படுற வரையும் வாழ்ந்தாகணும். சிவ புண்ணியங்கள் செய்யணும், வாழ்வதற்குரிய அதற்காக சுவாமி என்ற அந்த பொருட்செல்வத்தை தந்தருளுகின்றார். அதற்கப்புறம் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நீங்கணும், பக்குவப்படணும், அந்த ஆணவ மனம் முற்றிலும் நீங்கணும், வினைகள் கழியும். இப்ப என்ன பண்ண? போகமும் தருகின்றார். போகமும் திருவும் புனர்பானை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகின்றார் இல்லையா? அப்ப வந்து இந்த பெண்களை எழில் திகழ் முளையவர், அப்ப அழகுடைய பெண்களை, அப்படி நம்ம வந்து பெண்களா இருந்தா ஆண்கள் எடுத்துக்கணும். அப்போ உயிருக்கு, அதாவது உயிருக்கு துணையாக ஒரு துணையை தந்து அவர்களை வந்து பக்குவப்படுத்துவதற்காக அந்த போகத்தினையும் இறைவன் தந்தருளுகின்றார். அடுத்தது செல்வம் மல்கிய 3வது செல்வம்ன்றது திருச்செல்வத்தை குறிக்கின்றது. இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, திருக்கைலாயத்தை அடைவதற்குரிய அந்த திருவருள் பேச்சினை இறைவன் தருகின்றார். இப்ப இந்த பூமியில வாழ்வதற்குரிய அந்த செல்வம், பொருள் செல்வத்தையும், போகங்களை துய்ப்பதற்குரிய அருளினையும், அதற்கப்புறம் அந்த வீடு பேராகிய சுக செல்வத்தினையும் தருகின்றார். பாருங்க, இந்த மலரை கொண்டு பூஜித்தாலே சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இத்தகைய செல்வங்கள், 3 வகையான செல்வங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை தந்தருளுகின்றார். நமக்கு தெரியும், அடிக்கடி சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவ முக்தி ஆகுமே இல்லையா? பக்தியாகிய மலர் தூவும். என்ன சொல்றாங்க? இப்ப இந்த பூக்களை தூணா மட்டும் பத்தாது. நம்ம சொல்றோம் சரி, பூக்களை கூடக்கூடிய கொட்டிட்டா இந்த 3 செல்வங்களும் கிடைக்கணுமா? இல்ல. அதாவது பக்தி மலர் தூவு, பக்தியோடு இந்த மலர்களை தூவ வேண்டும். இல்லைன்னா பக்தியாகிய மலரினை தூவதான் அந்த வந்து முக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதே சொல்லிடுறாங்க. அந்த வீடு பேரு கிடைக்கணும்னா பக்தியோடு வழிபட வேண்டும். இறைவனுக்கு உகந்த பூக்களை கொண்டு அன்போடு வழிபட்டால் வீடு பேற்றை அடையலாம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்குரிய இன்பங்களும் போகங்களும் பொருட்செல்வமும் இறைவன் அருளுகின்றார். திருக்கோட்டூரில் வீற்றிருக்கின்ற நற்கொழுந்து. அப்படி இத்தகைய 3 வகை செல்வங்களையும் நல்ல மலர் கொண்டு தொழுது எழும் அடியவருக்கு அருளுகின்ற இறைவன் அவர் என்ன பண்றாங்கன்னா, நல்ல கொம்பனார் தொழுது ஆடிய கோட்டூர் நற்கொழுந்தே. அது பூ கொம்பு போன்ற இந்த பெண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தொழுகின்றார்கள், இறைவனை தொழுகின்றார்கள். தொழுது ஆடிய கோட்டூர் நற்கொழுந்தை. இவ்வாறு பூங்கொம்பு போன்ற, அதுவும் பெண்கள் எப்படி மயில் சொல்றாங்களோ அது போல பூங்கொம்பு போன்ற அந்த மென்மையினையும், அந்த அந்த உடல் பாகங்கள் வந்து கொடி போல இருந்தா அப்ப சொல்லுவாங்களா, கொடி பூங்கொடி மாதிரி இருக்குன்னு. அப்ப அது போன்ற உடல் அமைப்பு கொண்ட பெண்கள் எல்லாம் போற்றுகின்ற கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். அம்பொனார் தரும் உலகில், பொன்னுலகம்னா அது வந்து சொர்க்கம் தான் இல்லையா? இப்ப அந்த அம்போனா தரும் அந்த பொன்னுலகில் அமரரோடு அமர்ந்து இனிது இருப்பாரே. அமரர்கள்லாம் எவ்வாறு இன்பங்களை எப்போதும் துய்த்து கொண்டே இருக்கின்றார்களோ அதே போல எப்பொழுதும் இன்பத்தில் துய்த்து மகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. மலர் கொண்டு இறைவனை தூவுறதுனால, பணிகின்றதுனால
இங்கேயும் என்ன ஆகும் நமக்கு, அதாவது பொருள் செல்வம் தருகின்றார், போகமும் தருகின்றார். அது இன்னும் போதலன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிறவியும் கொடுத்து அதுவரையும் என்ன பண்ணுவாங்களா சுவாமி, பொன்னுலகத்தில் வைத்து அமரரோடு இனிதிருக்க செய்வார். நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவ செல்வம் மட்டும் போதும்னு சொன்னா பொருள் செல்வமும் வேண்டிய போகமும் கொடுத்து பிறவி முடிஞ்ச உடனே வீடு பேற்றினை தந்தருள்வார் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையிலும் சொல்லுவாங்க. கரவின்றி நன் மாமலர் கொண்டே இரவும் பகலும் தொழுவார்கள் சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல கள்ளம் இல்லாமல் நல்மலர் கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். அதுவும் இரவும் பகலும் எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. வழிபடுவதும் என்ன சொன்னாங்க, பக்தி மலர்த்துவ முக்தி ஆகுமேன்னு சொன்னாங்க. அப்ப கரவின்றி உள்ளத்தில் வஞ்சமின்றி எதுவும் மறைக்காம இறைவன் இருக்கின்றார் என்ற உணர்வோடு எல்லா செயலும் செய்தா மறைக்கிறது இல்லை. இறைவன் அறிவார், செய்கின்ற செயல்கள் யாவும் இறைவனுக்கு தெரியும், இறைவனுக்கு சமர்ப்பணம் அப்படின்றதுதான் கரவின்றி. அப்படி செய்யற அப்படி இரவும் பகலும் தொழுவார்களுடைய சிரம் ஒன்றிய செஞ்சடையான் யாருன்னா அவர்களிடம் அந்த அடியாரிடம் ஒன்றி இருப்பது யாரு அப்படின்னா செஞ்சடையான் ஆகிய மாமயிலாடுதுறை வள்ளல். 4வது பாடல். பலவு நீர் பொழில் தீங்கனி தேன் பலா மாங்கனி பயில்வாய கலவ மங்கைகள் நிலவு சொற்கிள்ளைகள் அன்னம் சேர்ந்து அழகாய குலவு நீள்வயல் கயலுகள் கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் நிலவு செல்வத்தராகி நீள் நிலத்திடை நீடிய புகழாரே. அதாவது இந்த ஒரு பதிகத்துல ஒரு 4-5 பாடல் இந்த புகழோடு வாழ்வதற்குரிய வழிகளை சொல்லுங்க. உயிர்கள் எல்லாம் முதல்ல பொருள் செல்வத்தை விரும்பும். பொருள் நிறைய வந்துச்சுன்னா புகழதான் விரும்புவாங்க. அடுத்தது போல அந்த புகழை தருகின்ற அந்த நிறைய அந்த 4-5 பாடல் இந்த புகழ் உலகத்தவர்கள் போற்றுகின்ற அந்த உயர்ந்த பதத்தினையும் தருவதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கு. பலவு நீள் பொழில் தீங்கனி தேன் பலா. அதாவது பலவுனா பல மரம் செடிகள் கொடிகள் இதெல்லாம் இருக்கும். பொழில்னாலே சோலைகள் இல்லையா, அந்த சோலைகள்ல பல வகையான மரங்கள் இருக்கு, கொடிகள் இருக்கு, செடிகள் எல்லாமே இருக்கலாம். அதுல என்னென்ன சிறப்பா சொல்றாங்க பாருங்க. தீங்கனி இனிமையான சுவையை உடைய கனிகளை தருகின்ற தேன் போன்ற தித்திக்கின்ற பலாமரங்கள் இருக்கின்றது. நிறைய மாங்கனிகள் விளங்குகின்றது. இதெல்லாம் பயில்வாய் இந்த சோலைகள்ல இருக்கு இல்லையா. இப்ப நம்ம வீட்டுல இருந்தா காவல் இருக்கும். இந்த சோலைகள்ல இருக்கிறதுனால இந்த சோலைகள்ல இருக்கிற பறவைகள்லாம் என்ன சொல்றதுன்னா இந்த இனிமையான பழங்களை உண்டு மகிழ்கின்றன அப்படின்றாங்க. இந்த தேன் போல இனிக்கின்ற பழங்களையும் மாங்கனிகளையும் பயில்வாயனா உண்ட கலவ மங்கைகள், கலவனா தோகை மிகுந்த தோகை கொண்டிருக்கின்ற அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க மங்கைகள்லாம் மயில்கள். எல்லா மயில்களும் உணவு அதுதான் சாப்பிடுவோம். இருந்தாலும் அது அழகுக்காகன்றதால தோகை கொண்ட மயில்கள், ஆண் மயில்களை இங்க சொல்றாங்க. இந்த தோகை கொண்ட அந்த மயில்கள் இதெல்லாம் உண்கின்றது. அதெல்லாம் உழவுகின்ற பொழில்கள் இருக்கு அங்க. அது மட்டும் இல்லாம சொற்கிள்ளைகள், இனிய சொற்களை கூறுகின்ற, கிள்ளைனா கிளிகள், அந்த இனிய சொற்களை பேசுகின்ற அந்த கிளிகளும், தோகை நீங்க சொன்னதால அழகிய நடனம் ஆடக்கூடிய மயில்களும் அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா தோகை நீங்க சொன்னதுனால இனிய மொழிகளை பேசுகின்ற கிளிகளும் அழகி நடனம் ஆடுகின்ற அந்த மயில்களும் அங்க கனிகளை எல்லாம் உண்டு மகிழ்ச்சியுடன் விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாம அன்னம், அந்த அன்ன பறவைகள், நீர்நிலைகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீர்நிலைகள் இந்த நீர் இருந்துச்சுன்னா அங்க அன்னப்பறவைகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அழகான அந்த வெண்மையான அன்னப்பறவைகள் சேர்ந்து அழகாய இது எல்லாமே அந்த அழகிய அந்த மயில்களும் கிளிகளும் அந்த அன்னப்பறவைகளும் சேர்ந்து அழகாக குளவு நீர் வயல் இதெல்லாமே அந்த கோயில்கள்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம விளங்குகின்றது. திருக்கோட்டூர்ல இந்த குளவுனா விளங்குகின்றது. இந்த பறவை இனங்கள் இது எல்லாமே அழகாக கோயில்களில் விளங்குகின்றது. இதுக்கு பக்கத்துல நீர் வயல் கயலூர், இது நீண்ட வயல்கள் இருக்கு. இந்த வயல்கள்ல கயல் மீன்கள் துள்ளி விளையாடும். இப்ப நிறைய மீன்கள் இருந்தாலே நிலம் வளமா இருக்கும். அந்த கயல் மீன்கள் தான் வயல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய புராணத்திலையும் பதியங்கள்லயும் பார்த்துருக்கோம். அது போல அந்த நீண்ட வயல்கள்ல கயல் மீன்கள்லாம் துள்ளி கயல்
கயல்கள் உகழ்னா உகந்து மகிழ்ந்து விளையாடுகின்றது. அத்தகைய அந்த வயல்களை நம்ம திருக்கோட்டூர்ல பார்க்கலாம். அப்படிப்பட்ட வளம் கொண்ட கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். செய்கின்ற செயல்களை எல்லாம் இறைவன் திருவடிக்கே ஆளாக்குவார்கள். நிலவு செல்வத்தராகி, அதாவது நிலவுனா அழியாத செல்வம் நிறைந்த, அதாவது அழியாத ஐஸ்வர்யத்தினை பெற்றவர்கள் ஆவார்கள். சுவாமி தான் சர்வ ஐஸ்வர்ய சம்பன், எல்லாமே எல்லா செல்வங்களும் அவருக்குரியது இல்லையா? இப்ப அவரை வணங்குனா அந்த அழியாத செல்வத்தை இறைவன் திருவருளால் பெறலாம். இவ்வாறு அதாவது ஏன்னா இந்த இயற்கை வளத்தெல்லாம் நம்ம போற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும், வளமாக இருக்கும். அதனாலதான் உயிர்கள் வளம் பெற வேண்டும்னு இயற்கை வளத்தெல்லாம் போற்றி சொல்றாங்க. இவ்வாறு வளம் பொருந்திய திருக்கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். நிலவு செல்வத்தராகி, நிலவு அப்படின்னு சொன்னா நிலவுதல்னா எப்போதும் விளங்குதல், அழியாத ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் ஆகி, நீர் நிலத்திடை நீரிய புகழாரே, இந்த நிலத்திடை நீள்னா நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார்கள். நெடுங்காலம்னா நோயின்றி சிறப்போடும் வாழ்ந்து நீடிய புகழோடும். அப்படி பாருங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆயுள் நீண்டதா இருக்குமா, நீண்ட புகழுடையவர்களும் இருப்பாங்களா, வாழும்போது சிறந்த செல்வத்தையும் உடையவர்கள் ஆவாங்க. எவ்வளவு புகழ், எவ்வளவு சிறப்பு அந்த திருக்கோட்டூர் நற்கொழுந்தை வணங்குறான்னு சொல்றாங்க. அழியாத ஐஸ்வர்யத்தை கொண்டு நீண்ட ஆயுள் பெற்று இந்த நிலத்திடை நீடிய புகழ், அழியாத நீண்ட புகழுடன் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை போற்றுவதால் அவருக்கு அந்த பெருமையை. 5வது பாடல். உருகுவார் உள்ளத்து உன்சுடர் தனக்கு என்றும் அன்பராம், அடியார்கள் பருகும் ஆரமுது என நின்று பரிவோடு பக்தி செய்து எத்திசையும் குருகு வாழ்வயல் சூழ்தரு கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். அருகு சேர்தரு வினைகளும் அகலும் போயவன் அருள் பெறலாம். அதாவது இறைவனை வணங்கும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, உருகுவார் உள்ளத்து ஒன் சுடர். ஒன் சுடர்னு சுவாமி எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒளிமிக்க சுடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன் சுடர் நமக்கு தெரியும், பஞ்சாக்க திருப்பதிகத்திலே சொல்லுவாங்க, ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி அன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்து மீ. அதாவது ஒன்றி இருந்து நினைவுங்கள் சொல்லுவாங்கல்ல, ஒன்றி இருந்து சிவயோகம் செய்யும் பொழுது அந்த ஞான ஒளி விளக்கினை ஏற்றி அந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழி திறந்து அந்த குண்டலினி சக்தியை மேல எழுப்புவோம். அப்ப உயிர்களுக்கு ஒரு இடர் வரலாம். ஒரு சிலது நம்ம இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது நம்ம செய்ய வகைகள் தெரியாது, இல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னா வராம காக்குறதுக்கு துணை செய்வது அஞ்செழுத்துமே. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிராணாயாமம் எப்படி செய்வாங்கன்னா, எண்ணிக்கை உள்ளி இழுக்கின்ற காற்று, கும்பகம், ரேசகம் அப்படின்லாம் அதை சொல்லுவாங்க 3 வகையா. இப்ப அந்த காற்றை கணக்கிட்டுதான் உள்ளி இழுப்பாங்க, நிறுத்தி வைப்பாங்க, வெளில விடுவாங்க. அந்த கணக்கு சொல்லும் போதே பஞ்சாட்சரத்தை சொல்லுவாங்க. திருஞான சம்பந்த பெருமான் எதுக்காக சொல்லிருக்காருன்னா, அப்படி நம்ம அந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது இடர் ஏற்படாமல் காப்பது நமசிவாய மந்திரம் அப்படின்னு. அதனால யோகம் பயில்கின்றவர்கள் நமசிவாய மந்திரத்தை சொன்னாதான் அது திருவுடையதாக விளங்கும், சிவப்பேற்றினை தரும். அவ்வாறு ஒளி சுடராக இறைவன் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த ஒன் சுடராக விளங்குகின்ற இறைவன், அதாவது ஒளிமிக்க சுடராக விளங்குகின்ற இறைவனை உள்ளத்து ஒன் சுடர். அந்த ஒன் சுடர் எங்க இருக்குன்னா, யாரெல்லாம் உருகி வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் வீட்டிருக்கின்றான் பரமன். எத்தகைய அன்பு அதிகரிக்க அந்த ஒன் சுடர் இன்னும் பிரகாசமா இருக்கும். இதுதான் விஷயம். இறைவன் ஒளிமிக்கவனாக இருப்பான், அவனுடைய அருள் ஆற்றலின் குறைவே இல்லை. அந்த ஒன் சுடர் மேலும் நமக்கு உள்ளத்துல இருக்கு, அது பிரகாசிக்கணும்னா உருகும் உள்ளத்தவராக நாம் விளங்க வேண்டும். எவ்வளவு உருகுறோமோ அப்ப இறைவனாகிய ஒன் சுடர் நமக்குள் பிரகாசித்து விளங்குவான். அவ்வாறு உருகி வழிபடுகின்ற அடியவர்கள் உள்ளத்தில் பிரகாசிக்கின்ற ஒளிமிக்க சுடராவான் இறைவன். தனக்கு என்றும் அன்பராம் அடியார்கள் பருகும் ஆர் அமுது இல்லையா? இறைவன் ஆர் அமுதுதான். ஏன்னா எல்லா அமுதும் திகட்டி விடும்.
ஆனா இந்த அமுது மட்டும் பருக பருக வேண்டும் வேண்டும் நினைக்கும், திகட்டவே திகட்டாது இல்லையா? அப்ப தனக்கு என்றும் அன்பர். இந்த தன்மை யாருக்கு இருக்குன்னா, என்றும் அன்பு கொண்டிருக்கின்றார்கள் அடியவர்கள். அவர்கள் பருகுகின்ற ஆரமுது. கண்ணால எதுக்காக சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்குகின்றோம்? இந்த ஆரமுதை கண்ணால பருக வேண்டும் என்று. அதனால என்றும் அன்பராகி அடியவர்கள் பருகுகின்ற ஆரமுது, நிறைந்த அமுது, குறைவில்லாத அருள் தருகின்ற அமுது, உண்ண உண்ண தெவிட்டாத அமுது என நின்றுனா கூறி. இப்ப இறைவனை உருகுவார் உள்ளத்தில் ஒன் சுடரே என்றும் அடியவர்கள் பருகும் ஆறு அமுதேன்னு போற்றி வணங்க வேண்டும். இந்த தன்மையோடு நம்ம வணங்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்று கூறி, பரிவோடு பக்தி செய். இப்படி அங்க அடியார்கள் வணங்குகின்றவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பரிவோடு பக்தி செய்து எத்திசையும். பரிவுனா அன்போடு, அன்போடு பக்தி செய்து. அது என்ன அன்பு பக்தி? பக்தினா அதோட சிரத்தையும் சேர்ந்திருக்கும். சிரத்தையோடு ஒரு பயபக்தியோடு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அன்போடு, இந்த சிரத்தையோடு சுவாமிக்கு பக்தி செய்து எத்திசையும். அப்படி இறைவனுக்கு பக்தி செய்யணும். அந்த திருக்கோட்டூர் எப்படி இருக்குன்னா, குருகுவாள் எத்திசையும். எல்லா பக்கங்களிலும் வயல்கள் சூழ்ந்து இருக்கான். அந்த வயல்கள்ல குருகுன்னு நமக்கு தெரியும், அடிக்கடி பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம திருவாசகத்திலே சொல்றோம், பூவின பூங்குயில், பூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் அப்படின்னு பார்த்தோம். காலை காட்சியாக இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த நீர்வாழ் பறவைகள் குருகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குருகுகள் எல்லாம் வயல்ல இருக்கும். ஏன்னா அந்த நீர் நிறைஞ்சு இருக்கும். சிறு சிறு பூச்சிகளை உணவுக்காக நீர்வாழ் பறவைகள்லாம் இருக்கும். அது போல அந்த திருக்கோட்டூரில் அடியவர்கள் எப்படிப்பட்ட அடியார்கள்லாம் வணங்கிட்டு இருக்காங்கன்னா, உருகுகின்ற உள்ளத்தோடு ஒன் சுடராகி இறைவனை உள்ளத்தில் கொண்டிருக்கின்ற உருகுகின்ற உள்ளம் கொண்ட அடியவர்கள். அதுக்கப்புறம் எப்போதும் நண்பராக இருக்கின்றார்கள். அப்படி ஆரமுதாகி இறைவனை பருகுகின்ற அடியார்கள் அவர்களும் பரிவோடு அன்போடு பக்தியோடு இவர்கள் எல்லாரும் இருக்காங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் சூழ்ந்திருக்கின்ற திருக்கோட்டூர் இறைவன். அந்த திருக்கோட்டூர் எப்படிப்பட்டதுன்னா, குறுகினங்கள் வாழ்கின்ற வயல்கள் சூழ்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். நற்கொழுந்தே என்று இறைவனை வணங்கி செயலை இறைவன் திருவடிக்கு ஆக்குவார்கள். அருகு சேர்த்தரு வினைகளும் அகலும். இப்படி இறைவனை வணங்குபவர்களுக்கு என்ன ஆகும்னா, அதுக்குன்னா பக்கத்துல, ஏன்னா வினைகள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிழல் போல சமீபம்னா நமக்கு சமீபத்துல இருக்கின்ற சேர்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? வினைகள் எல்லாம் வைத்து கொண்டே இருக்கணும் தான் பிறவி கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு பக்கம் சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ சேர்தரு நமக்குள்ளார பக்கத்துல சேர்ந்து கொண்டே இருக்கின்ற வினைகளும் அகலும். இறைவனோட திருவருளால மட்டும்தான் கொடிய வினைகள் நீங்கும். இறைவனை போற்றி வணங்கும் போது நமக்கு பக்கத்திலே இருந்து நம்மளே சேர்கின்ற அந்த வினைகள் யாவும் அகலும். போயவன் அருள் பெறலாமே. இறைவனுடைய திருவருளை நாம் பெறலாம். இந்த வினைகள் நீக்குவது மட்டும் இறைவன் செய்யல. இது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, சேதரு வினைகளும் போய் அகலும், அவன் அருள் பெறலாமே அப்படின்னு எடுத்துக்கணும். திருப்பி சொல்றேன், அறிவு சேர்தரு வினைகளும் போய் அகலும், அவன் அருள் பெறலாமே. அதாவது என்னன்னா, நமக்கு பக்கத்திலேயே நம்ம சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, துன்பப்படுத்துவதற்காக அந்த வினைகள், இது எல்லாமே போய் அகலும், நீங்கி முற்றிலுமாக நம்மளை விட்டு நீங்கிவிடும். அவன் அருள் பெறலாமே, இறைவனுடைய திருவருளை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 6வது பாடல். துன்று வாசடை தூமதி மத்தமும் தும் எருக்கார் வன்னி கொன்றினார் தலை கலனொடு பரிகலம் புள்ளி உடை ஆடை கொன்றை பொன் என மலர்தரு கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவாரை என்றும் ஏற்றுவார்க்கு இடரிலை கேடிலை ஏதம் அடையாது. அது சுவாமியுடைய அந்த தடத்த லட்சணங்கள் அதுல போட்டு சொல்றாங்க. துன்று வாசடை தூமதி மத்தம், சுவாமியுடைய திருமுடி, அதுல என்னென்ன சூடி இருக்காருன்னா, துன்று வாசடை நீண்ட சடை, துண்ட நெருங்கி அடர்த்தியாக இருக்கின்றதாம். நெருங்கிய நீண்ட நீண்ட சடையை சுவாமி கொண்டிருக்கின்றார். அதுல தூய்மையான வெண்மையான சுவாமி அணிஞ்சதுனால என்ன ஆகும்?
சந்திரன் பாவங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு இல்லையா? அதனால இந்த தூய மதி வெண்மையான அந்த குளிர்ச்சியான அமுத கிரணங்களை தருகின்ற அந்த மதியை சூடி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாம ஊமத்தை மலரை வந்து சூடி இருக்கின்றார். துண் எருக்கார் வெள்ளை எருக்கு மலர்களையும் திருமுடியில் அணிந்து இருக்கின்றார். வன்னி வன்னி தழைகளையும் திருமுடியில் சூட்டி இருக்கின்றார். ஒன்றினார் தலை, ஒன்றினா இறந்தவர்களுடைய தலை, அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்களுடைய காலம் முடிந்தவுடன் அந்த அதற்கு குறியீடாக என்ன பண்றார், இறந்தவர்களுடைய தலையை எடுத்து தன்னுடைய திருமுடியில் சூட்டிக் கொள்கின்றார். எதற்காக செய்கின்றார் என்றால், தாமே முதல்வன், அழிவில்லாதவன், பரம்பொருள் உலகுக்கு உணர்த்தி, உயிர்களுக்கு உணர்த்தி, தம்மை வழிபட்டு உயிர்கள் பேறு பெற வேண்டும். எது செய்தாலும் இறைவன் கருணையினால் தான் செய்வார், பெருமைக்காக செய்வார். இத்தனை பேரு பிரம்மா விஷ்ணுக்குள்ள இருந்துட்டாங்க, நான் அழிவில்லாதவன் காட்டுறது இல்லை, நான் தான் பரம்பொருள், அதனால என்னை வழிபட்டால்தான் நீங்க உய்ய முடியும்ன்றது ஒரு அடையாளமாக காட்டுவதற்காக தலைமாலையை அணிந்திருக்கின்றார். ஒன்றினார் இறந்தவர்களுடைய தலையை திருமுடியில திரைய வச்சிருக்காரு. மத்தமும் வெள்ளெருக்க மலர்களும் மண்ணி இலைகளும் தலைமாலையும் அணிந்திருக்கின்றார். கையில என்ன பண்ணியிருக்காருன்னா தலை, அதாவது கலனோடு பறிக்கலாம், கையில பிச்சை பாத்திரமாக பிரம்ம கபாலத்தை ஏந்தி இருக்கின்றார். இடையிலோ புலி உடை ஆடை, புலியோடைய அந்த தோளினையே என்ன பண்றார், இடையிலே ஆடையாக சுவாமி அணிந்திருக்கின்றார். கொன்றை பொன் என மலர்தரு கோட்டூர் நற்கொழுந்தே என்று, அதாவது இது மட்டும் இல்லாம என்ன மாலை அணிஞ்சிருக்காருன்னா கொன்றை மாலை அணிஞ்சிருக்காரு. தெரியும் ஏன், அது வந்து பிரணவ வடிவம், பிரணவ வடிவம், அதோட நிறமும் பொன் போன்று. பொன்னென மலர்னா பொன் பூத்துந்தா எப்படி இருக்குமா பாருங்க, எவ்வளவு சிறப்பா அழகா சொல்லியிருக்காரு. அப்படிதான் அந்த கொன்றை வந்து நல்ல மஞ்சள் நிறமுடையதாக பிரகாச முக்கிய அந்த மஞ்சள் நிறத்தோட இருக்கும். பொன் போல, பொன் மலர்ந்தா எப்படி இருக்குமோ அது போல பொன்னென மலர்கின்ற கொன்றையை வரை சுவாமி சூட்டி இருக்கின்றார். அப்படிப்பட்ட கோட்டூர் நற்கொழுந்தே, இந்த பெருமைகளை எப்படி எல்லாம் சூடி அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவாரை என்றும் ஏற்றுவாருக்கு. இடரிலை கேடிலை ஏதம் வந்து அடையாது. அதாவது இல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, சாந்தாம்மா என்ன தலைப்பு கொடுத்தாங்கன்னா, என்றும் ஏற்றுவார்க்கு இடரிலை கேடிலை ஏதம் வந்து அடையாது. என்ன அர்த்தம்னா, என்றும் இறைவனை வணங்குபவர்களுக்கு இடரில்லை கேடில்லை ஏதம் வந்து அடையா, குற்றம் நம்ம வந்து அடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சிறப்பு. இன்னொன்னு எடுத்துக்கலாம், இந்த பதிகத்தின்படி பாத்தீங்கன்னா, நற்கொழுந்தே என்று எழுவாரை என்றும் ஏற்றுவாருக்கு. இப்படி முழுசா எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் திருக்கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்களோ, அதாவது அடியார்கள், அவர்களை ஏற்றுவாருக்கு இடரிலை கேடிலை ஏதம் வந்து அடையாது. ரெண்டாவும் எடுத்துக்கலாம். அம்மா கொடுத்த தலைப்பு படி சிவபெருமானை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ, ஏற்றுவார்களோ, அதாவது போற்றி வணங்குவார்களோ அவர்களுக்கு இடரிலை கேடிலை ஏதம் வந்து அடையா. இதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே, வேற வேறையான கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கு. இடர் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும், தடங்கள், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு வந்து ஒரு தடங்கள் ஏற்படும். அந்த தடங்கள் யாவும் நீங்கி, செயல்களுக்குரிய தடங்கள் யாவும் நீங்கி. இடரிலை கேடிலை, கேடுனா கெடுதல், அழிவு, இழிவு, இழிவு ஏற்படும். சில நேரத்துல நமக்கு கெடுதல் ஏற்படும், அழிவு ஏற்படும், அதுதான் கேடுன்னு சொல்றது. அந்த கேடும் இறைவனை வணங்குவதால் நீங்கும். அடுத்தது ஏதம் அப்படின்னு சொன்னா இந்த தீமை, பழுது, குற்றம். குற்றம் வந்து செய்யாம அறியாமையும் அபுத்தி பூர்வமாக குற்றம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாலும் அபுத்தி பூர்வமாகவும் நிகழ்வது அந்த குற்றங்கள், அதுதான் ஏதம். இப்ப இடராகிய செயல்கள் செய்யும் போது வருகின்ற அந்த தடங்கல்கள், கேடுனா அந்த தீமைகள் இல்லையா, அந்த இழிவு ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் ஏதம்னா போல குற்றங்கள், செய்கின்ற குற்றங்கள், இதெல்லாம் நம்ம வந்தடையாது. எப்போது அப்படின்னு சொன்னா இறைவனை ஏற்றுவாருக்கு. இதுதான் தலைப்போட விளக்கம். பதிகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவாரை, யாரெல்லாம் கோட்டூர் நற்கொழுந்தேன் இறைவனை வணங்குவார்களோ அவர்களை என்றும் ஏற்றுவார்கள். அத்தகைய அடியவர்களை வணங்க வேண்டும் சொல்லிட்டு இங்க அடியார் பெருமக்களை வணங்க வேண்டும். அவ்வாறு இறைவனை வணங்குகின்ற அடியவர் பெருமக்களை வணங்கினா இடரிலை கேடிலை ஏதம் வந்து அடையாது. சொன்ன மூன்று வகையான துன்பங்கள் தான், எல்லாமே துன்பங்கள் தான் நமக்கு தருகின்றது. இது எல்லாமே அடையாது. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானை
திருக்கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவாரை என்றும் ஏத்துவார்கள். எப்போதும் சிவனடியார் பெருமக்களை வணங்க வேண்டும். நம்ம குரு பூஜையெல்லாம் சென்று வணங்குகின்றோம் அப்படின்னா காரணம் என்னன்னா, சிவபெருமானை வணங்குவதோடு நாயன்மாரை வணங்குவதோடு அவர்கள் மீது அன்பு கொண்டு வருகின்ற அடியார்களை வணங்க வேண்டும், திருவடியை வணங்க வேண்டும். மிக பெரும் பேரு, கிடைத்தற்கரிய பேரு. அவர்கள் திருவடியை வணங்க வேண்டும், அவர்கள் திருக்கூட்டத்தில் இணைய வேண்டும். அதுதான் சிறப்பு. அடியார்கள் பெருமை நிறைய இருக்கு. திருமயிலாடுதுறையிலேயே என்ன சொல்றாருன்னா, அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றியும். இது தேவலோக பதவியே கொடுத்தாலும், நாங்க இன்பம் கொண்டு இருன்னு என்ன வாழ வச்சாலும் அது எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒன்று சேர மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே. அடியவர்களுடைய திருவடிதான் எனக்கு மேலானது. அந்த திருவடியில் சூடி துதைந்து என்னோட தலை பொருந்துமாறு, அவங்க திருவடியில பொருந்துமாறு விழுந்து வணங்குவேன், அதுவே போதும். காரணம் அது பிறவியை நீக்கும், இப்ப மேலான பேரின்பத்தை தரும். ஆனா நம்ம அண்டர் வாழ்வு விரும்பினாலும் அது இன்பத்தை கொடுத்து திருப்பி என்ன பண்ணுவோம், பிறவிக்கே வழிவகுக்கும், துன்பமயமான பிறவிக்கு வழிவகுக்கும். அதனால் அது வேணாம், திரு அடியார்களுடைய பாதம் தான் வேணும். அது எப்படி ஒரு வண்டானது ஒரு மலர்ல தேனை குடிக்கும் போது உட்காரும், உடம்பு முழுவதும் உங்களுக்கு வண்டு பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன முடியா நிறைய இருக்கும், ரொம்ப கூர்மையா இருக்கும். அந்த அந்த தேனை உண்பதற்காக மலர்ல உட்காரும் போது அந்த மகரந்த கொடிகள் உடம்பு முழுவதும் ஒட்டிக்கும். அது போல நம்ம என்ன பண்ணுமானா, அடியவர்களுடைய திருவடியில விழுந்து வணங்கி அவங்க திருவடியில இருக்க துகள்கள்லாம் நம்ம மேல, அதுதான் அடி போடின்னு சொல்றாங்க, அவங்க திருவடியில இருக்க துகள்கள்லாம் நம்ம மேல படியுமாறு திருவடியை சூடி வணங்கி கொள்ள, தலைமுடியில் சூடி கொள்ள வேண்டும். அதுதான் இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்குரிய சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வணங்கினா நமக்கு என்ன இல்லை, இடரிலை கேடிலை ஏதம் அடையா. இதுக்கப்புறம் ஏதமும் துன்பமும் நம்மளை அடையாது, குற்றம் அடையாது. ஏழாவது பாடல். மாட மாளிகை, நேரம் இல்லாத கொஞ்சம் விரைவாக. மாட மாளிகை கோபுரம் கூடங்கள் மணி அறந்து அணி சாலை பாடுசூர் மதில் பைம்பூன்சை மண்டபம் வரிசொடு பயில்வாய கூடு பூங்கொழி சூழ்ந்தது கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் கேது ஒன்றிலாகி நல் உலகினில் கெழுவர் புகழாலே. அதாவது அந்த என்னென்ன சிறப்புக்குரிய அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போற்றி சொல்றாரு திருஞான சம்பந்த பெருமான். மாட மாளிகைகள், மாடனா மாடி வச்ச உயர்ந்த மாளிகைகள் எங்க பார்த்தாலும் திருக்கோட்டூர் முழுவதும் விளங்குகின்றது. கோபுரங்கள், இந்த கோபுரம்னா என்ன ஒரு அமைப்புனா, இந்த நீளத்தையும் இந்த அகலத்தையும் விட உயர்வா இருக்கிற அந்த கட்டிட அமைப்பு தான் கோபுரம்னு சொல்லுவோம். பொதுவா ஒரு பெரிய இடத்தோட வாயில்ல ஒரு மாதிரி ஒரு மதில்கள்னா அதோட வாயில்ல ஒரு கோபுரம் வைப்பாங்க இல்லையா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது போல் நிறைய கோபுரங்கள் வச்சிருக்காங்க, உயர்ந்த கோபுரங்கள், நிறைய நிறைய கூடங்கள். இந்த கூடங்கள்னா எதுக்குன்னா மக்கள்லாம் ஒன்று கூடுவதற்காக, கூடி ஒரு விழாக்கள் நடத்துவதற்காக அந்த கூடங்கள். மணி அரங்குகள், மணி அரங்குகள்னா இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்காக, திருவிழா கூத்துலாம் நடக்கும் இல்லையா அந்த காலத்துல, அரங்கங்கள். அது போல நிறைய அழகு மிகுந்த அரங்கங்கள் இருக்கு. அணி சாலைகள், நேர்த்தியான அழகான சாலைகள் இருக்கு, நீண்ட சாலைகள். பாடு சூழ் மதில், இதெல்லாம் கொண்டு சூழ்ந்து இருக்கின்ற மதில், இது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா சிறப்பாக. அதனால உயர்ந்த மாளிகைகள் இருக்கு, கோபுரங்கள் இருக்கு, கூடங்கள் இருக்கு, அழகிய மணி அரங்குகள் இருக்கு, நீண்ட அழகான சாலைகள் இருக்கு, இதை சூழ்ந்து சிறப்பான என்ன இருக்கு, மதில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பைம்பொன்சை மண்டபங்கள், சிறந்த மண்டபங்கள் இருக்கு. அது பொன்னால் செய்யப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட, பொன்னால் செய்யப்பட்ட மண்டபங்கள் இருக்கின்றது. பரிசோடு பயில்வாய கூடு பைம்பொழி, இந்த தன்மைகளோடு விளங்குகின்றது அந்த திருக்கோட்டூர். அதுக்கு மட்டும் இல்லாம பயில்வாய், இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கின்றது, இருக்கு பயில்வாயனா இது பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பூங்கொழில்கள் நிறைய இருக்கு, பூக்களை கொண்டு மலர்ந்து இருக்கின்ற அந்த பொழில்கள். முதல்லயே பார்த்தோம் இல்லையா, நிறைய சோலைகள் இருக்கு, இந்த சோலைகள்ல நிறைய பூக்கள் மலர்ந்து இருக்கின்றது. அத்தகைய சில பொழில்களும் இந்த சிறந்த இந்த வீதிகளும் கொண்டதாக இந்த திரு கோட்டூர் விளங்குகின்றது. இந்த பூங்கொழில்களும் அழகான கட்டட அமைப்புகளும் சூழ்தரு பூந்திருக்கின்ற கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் கேழது ஒன்றிலர் ஆகும். அதிலே சொன்ன மாதிரி நமக்கு அழிவோ இல்லை கெடுதலோ இழிவோ எதுவும் ஏற்படாது.
நல் உலகினில் கெழுகுவர் புகழாலே. கெழுகுவர்னா என்ன இருக்குன்னா மேன்மையுடன் விளங்குவர், சிறப்பாக. ஏன்னா குற்றம் இல்லனால என்ன இருக்கும், மேன்மையுடன் விளங்குவோம். அப்ப மேன்மையுடன் சிறப்புடன், சிறப்புடன் விளங்குவோம். புகழாலே, புகழோடு விளங்குவோம். சிறப்புடனும் புகழோடும் விளங்குவோம். எப்பன்னா அந்த திருக்கோட்டூர் நற்கொழுந்தை வணங்கி வழிபடுவதற்கு இந்த உலகத்துல என்ன இருக்குன்னா மேன்மையோடு வாழ்வார்கள் அப்படின்ற அந்த பெருமையை திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார். 8வது பாடல். ஒளிகொள் வாளெயிற்று அரக்கன் உயர்வரை எடுத்தலும் உமை அஞ்சி சுழிய ஊன்றலும் சோர்ந்திட வாளொடு நாள் அவர்க்கு அருள் செய்த குறிக்கொள் பூம்பொழில் சூதரு கோட்டூர் கொழுந்தினை தொழுவார்கள் தளிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெரும் தவம் உடையவர் தாமே. இப்போது போல 8வது பாடல்ல ராவணனுடைய செருக்கை அகற்றியமை சொல்றாங்க. ஒளிகொள் வாள் எயிறு, அதாவது எயிறுனா பல். இந்த ராவனுடைய பல் எப்படி இருக்குன்னா வால் எப்படி கூர்மையா இருக்குமோ அது போல இருக்கான். ஒளினா அப்படியே ஒளி வீசுகின்றதா வெண்மையா இருக்கான். இந்த வால் எப்படி கூர்மையா இருக்குமோ அது போன்ற பற்களை உடைய அரக்கனாகிய ராவணனை குறிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்னா உயர் வரை எடுத்தலும், உயர்ந்த வரை அளவுல மட்டும் இல்லாம பெருமையிலும் சிறந்தது சுவாமியை வீற்றிருக்கின்றது. அந்த உயர்ந்த வரையை எடுக்கிறான் இல்லையா, எடுக்க முயலும் போது உமை அஞ்ச லேசா என்ன அவன் எடுக்க முயலும் பொழுது அந்த அந்த திருக்கைலாய மலை சிறிது அப்படியே நடுங்கும் போது உமை என்னை அதை கண்டு அஞ்சுகின்றார்கள். அஞ்ச சுழிய ஊன்றலும் உடனே சுவாமி என்ன பண்றேன்னா தன்னுடைய திரு விரலால, ஒரே ஒரு விரலால், திருப்பாதத்துடைய அந்த கட்டை விரலால சிறிதாக என்ன பண்ற ஊன்றலும், ஊன்ற சுழிய. சுழிய அப்படின்னா என்ன வருந்த, ராவணன் வருந்துமாறு என்ன பண்றார் சுவாமி அந்த திருக்கைலாய மலையை சிறிது ஊன்ற அதுக்கடியில அவன் மாட்டிக்கிட்டு வருந்துகின்றான் இல்லையா. சோர்ந்திட, அவன் சோர்ந்து நெறிப்பட்டதுனால அலறிட. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அது இறைவனுக்கு சாமகானம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய எலும்புகளையும் நரம்புகளையும் கொண்டு வீணையை சமைத்து அதை உருவாக்கி சாமகானம் பாட சுவாமி என்ன பண்றார், அவருக்கு அருள் செய்கிறார். முக்கோடி வாழ்நாள் அதாவது அவன் அலர்நாளே அடிபட்டு அடியில, அதனால அந்த ராவணன் அப்படின்ற நாமமும் கோடி வாழ்நாளும் சந்திரகாசம் அப்படின்ற வாளும் கொடுத்து எங்கும் சென்று வர அந்த விமானம் புஷ்பக விமானமும் தராரு இல்லையா. இது போல சுவாமி அவ்வாறு அந்த திருக்கைலாய மலையே உயர்ந்த வரையையே எடுத்தாலும் தன்னை திருப்பியும் எதுக்காக அப்படின்னா உயிர்கள் எல்லாமே தவறு செய்யும், தவறை உணர்ந்து திருந்தி வழிபடும் போது இறைவன் அருள் செய்வான். அதற்காக தான் ராவனுடைய பாடல் ஒவ்வொரு பதிகத்திலையும் வருதுன்னா எல்லா உயிர்களும் இப்ப இறைவன் திருவடியை ஒரு உயிர் அடைய போக இதுக்கு முன்னாடி தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா திருத்தி கொண்டு மேம்படுத்தி கொண்டு இறைவன் நோக்கி பயணிக்கின்றது. அப்ப அந்த பழைய குற்றங்களை கருதாமல் அருள் செய்வான். எல்லா உயிரும் அதை நினைச்சு குற்றங்களை களைய வேண்டும், இறைவன் நமக்கும் அருள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றங்கள் களைய முயல வேண்டும். இறைவன் களைந்து வருந்தும் உயிர்களுக்கு திருவடி தருவான் அப்படின்றதுக்காக இந்த கருத்து சொல்லப்படுகின்றது. இப்போ வாளோடு நாள் அவருக்கு அருள் செய்தான். அத்தகைய இறைவன் இங்க எப்படி இருக்காருன்னா குளிர்கொள் பூம்பொழில், நிறைய பூக்கள் மலர்ந்திருக்கின்ற இந்த பொழில்கள் இருக்கு. அதுதான் குளிர்ச்சியான தென்றல் வீசுகின்ற அந்த இந்த பூக்கள் மலர்ந்திருக்கின்ற பொழில்கள் சூழ்ந்து இருக்கின்ற கோட்டூர்ல குழுந்தீசனாக இறைவன் வீற்றிருக்கின்றான். அத்தகைய இறைவனை தொழுவார்கள், இறைவனை வணங்குபவர்கள். எப்படிப்பட்ட அது இறைவனை வணங்கணும், தளிர்கள் தாமரை பாதங்கள் அருள் பெரும் தவம் உடையவர் தாமே. அப்படிப்பட்ட இறைவனை திருவடியை வணங்குபவர்கள், அதாவது இறைவனை வணங்குபவர்கள் தளிர் போன்ற அந்த இறைவனுடைய திருப்பாதத்துடைய அருளினை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள். அதாவது என்ன, இறைவன் திருவடி நமக்கு திருவருளை தரும். அந்த இறைவனுடைய திருவடி திருவருள் நமக்கு கிடைக்கும்னா கோட்டூர் நற்கொழுந்தை வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கும் போது தொழுவார்கள், அந்த நற்கொழுந்தை தொழுவார்கள். தளிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெறும். தளிர் போன்ற தாமரை போன்ற இறைவனுடைய பாதத்துடைய அருளை பெருகும் தவமுடையவர்கள். அப்ப இறைவன் திருவடி நமக்கு அருளை தரும். அந்த தவம் நம்ம செய்யணும்னா என்ன தவம் செஞ்சா அந்த அருள் கிடைக்கும்னா கோட்டூர் நற்கொழுந்தை வணங்க வேண்டும். அந்த தவத்தை செய்தால் இறைவன் திருவடியில் இருந்து நமக்கு அருள் கிடைக்கும். இப்ப தவமாகிய நற்கொழுந்து ஈசனை வணங்குதல் தான் தவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சிறப்பா சொல்றாங்க.
9வது பாடல். பாடியாடும் மெய் பக்தர்கட்கு அருள் செய்யும் முத்தினை பவழத்தை தேடிமால் அயன் காண ஒண்ணாத அத்திருவினை தெரிவைமார் கூடி ஆடவர் கைதொழு கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள் நீடு செல்வத்தராகி இவ்வுலகினில் நிகழ்தரு புகழாரே. பாடியாடும் மெய் பக்தர்கட்கு அருள் செய்யும் மெய் அடியார்களோட மெய்ப்பாடு. அதாவது அன்பு மிகுதியினால என்ன பண்ணாங்க, என்ன செய்யணும்னு தெரியாம பாடிக்கொண்டு இயல்பாவே உடம்பு என்ன ஆகும், ஆடிக்கொண்டு இருக்கும். அதுதான் அது அடியார்களுடைய செய்கை. அது மாதிரி அன்பினால பாடியாடும் மெய் பக்தர்கள். ஏன்னா மெய் பக்தர்கள் தான் இது மாதிரி செய்வார்கள், அவர்களுக்கு தான் இந்த மெய்ப்பாடு நிகழும். இது மாதிரி பாடியாடும் மெய் பக்தர்களுக்கு அருள் செய்யும் முத்தினை. இது ஏன் சுவாமி, எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு, எதுக்காக முத்து சொல்றாங்க, பவழம் சொல்றாங்கன்னா, சுவாமி திருமேனி முழுவதும் திருநீர் பூசி இருக்காங்க இல்லையா, அப்போ முத்து வெண்மையான முத்து போல இருக்கின்றார், அதனால முத்துன்னு சொல்றாங்க. பவழம் அதாவது செக்க செவேன்னு சுவாமியோட திருமேனி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்தி செக்கர் முதலே பார்த்தோம் இல்லையா, செக்கர் வான் போன்ற திருமேனி உடையவர், சிவந்த திருமேனி உடையவர், அதனால பவழம் போல இருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல மாணிக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாணிக்க ஒளி செந்நிறம் கொண்டதாக ஒளி இருக்கும். அதனாலதான் வந்து இறைவன் திரு உருவம், அந்த வடிவம், அருள் வடிவம் அப்படி இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. அப்போ முத்தினை போன்று பவழத்தினை போன்று இறைவன் விளங்குகின்றார். அவர் எப்படின்னா தேடி மாலையன் காண ஒண்ணாத அத்திருவினை. தேடியும் திருமாலும் அயனும் தேடினார்கள் இல்லையா. அவங்க எப்படி தேடினாங்கன்னா பன்றியாக உருக்கொண்டு திருமாலும் அன்னமாக பிரம்மனும் தேடியும் காண ஒண்ணான முடியாத, தேடியும் அவங்களால கிடைக்கல. அத்திருவினை அத்தகைய செல்வமாகிய சிவபெருமானை தெரிவைமா சொன்ன மாதிரி பெண்களுக்குரிய சிறப்பு சொல். அந்த பெண்கள் கூடி ஆடவர் கைதொழு. அப்ப பெண்களோடு ஆண்களும், ஊர்ல இருக்கிற பெண்களும் ஆண்களும் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கை தொழுகின்றார்கள். கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கும் நல்லியல்பை உடையவர்களாக விளங்குகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வணங்குகின்ற கோட்டூர் நற்கொழுந்தே என்று எழுவார்கள். நீடு செல்வத்தராக, அதான் இங்க சொன்னோம் இல்லையா, நீடுனா நீண்ட அழியாத செல்வத்தை உடையவராகி உலகில் நிகழ்த்தது புகழாரே. புகழோடு வாழ்வார்கள், செல்வமும் அழியாது இருக்கும், புகழோடும் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடியவர்களுக்கு எளியவன் இறைவன், ஆனா தேவர்களுக்கு தேடினாலும் கிடைக்க முடியாத திருவினவன், அதாவது செல்வமானவன். ஆனா நமக்கு என்ன, எப்போதும் நிலைத்திருக்கின்ற செல்வமாக இறைவன் விளங்குகின்றார். 9வது பாடல் சொல்றாங்க. 10வது பாடல். கோணல் வெண்பிறை சடையனை கோட்டூர் நற்கொழுந்தினை செழுந்திரளை பூணல் செய்தடி போற்றுமின் பொய்யிலா மெய்யன் நல் அருள் என்றும் காணல் ஒன்றிலா காரமன் தேரர் குண்டாக்கர் சொல் கருதாதே பேணல் செய்தானே தொழும் அடியவர் பெருமையை பெறுவாரே. 10வது சமணர்கள் அந்த பொய் சமயத்தவருடைய இழிவை சொல்றாரு. கோணல் வெண்பிறை சடையனை. கோணல்னா வளைந்த வெண்பிறை, இளம்பிறை எப்படிதான் வளைஞ்சு இருக்கு இல்லையா, அந்த கோணல்னா வளைந்த இளம் வெண்பிறை தடை கணிந்த சடையனை கோட்டூர் நற்கொழுந்தினை, நற்கொழுந்தீசன் இல்லையா சுவாமி, கோட்டூரை எழுந்திருக்கின்ற இறைவனை செழும் திரளை, இந்த செம்மை நெறியை தருகின்ற அருள். அந்த திரள்னா நெருக்கமா இருக்கிறது, அப்ப நிறைய அருளை நமக்கு தருகின்ற இறைவன், இந்த அருளை தருகின்ற அந்த செம்மையான திருவருளை நிரம்ப தருகின்ற இறைவனை பூணல் செய்து அடி போற்றுமின். பூணல்னா சுவாமிக்கு நம்ம ஆடையாலும் ஆபரணங்களாலும் மலர்களாலும் அலங்காரம் செய்யணும், அதுதான் பூணல். ஆடையாலும் ஆபரணங்களும் மலர்களாலும் மனதுக்கு அன்புக்கேற்றபடி என்ன பண்ணாங்க, அலங்கரித்து இறைவன் திருவடியை போற்றுமின், போற்றி செய்யுங்கள், வணங்குங்கள். பொய்யிலா மெய்யன் நல்லருள் என்றும். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு நல்லருள் செய்வான். எப்ப அப்படின்னு சொன்னா, இப்படி இறைவனை பலவாறு அலங்கரித்து வணங்கினா வந்து இறைவன் அருள் செய்வான். ஆனா இதெல்லாம் தெரியாதவங்க யாருன்னா புத்தர்களும் சமணர்களும். இத்தகைய பொய்யிலா மெய்யன் நல்லருள் என்றும் காணல் ஒன்றிலா, நல்ல ஊர் அவங்களுக்குலாம் அந்த விதி நல்விதி இல்லை. இறைவனை வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் இவ்வாறு பூஜைகள் செய்து வணங்குவதற்கும் நல்விதி இல்லாத கார் அமன் தேரர், அமணர்களும் தேரர்களும் குண்டாக்கர் சொல் கருதாதே, அவர்களுடைய சொல் அந்த வஞ்சகர்கள் ஆகிய சொற்களை கருதாதே. அவர்கள் நம்ம சமயத்தையும் இறைவனையும்
தூஷித்து தான் பேசுவார்கள். அவர்களுடைய சொல்லை கருத வேண்டாம். ஏன்னா அவர்களுக்கு நல் ஊர் இல்லை, அவங்களுக்கு விதி இல்லை. அதனால அவர்கள் அப்படிதான் செய்வாங்க. அவர்களுடைய சொற்களை கருத வேண்டாம். பேணல் செய்தானே தொழும் அடியவர், அவர்கள் சொல்லையெல்லாம் கருதாது. பேணல்னா பக்தி, பக்தி செய்து இறைவனை தொழும் அடியவர்களுக்கு அவர்கள் பெருமை பெறுவாரே. சமணம் சாக்கியருடைய சொற்களை கருதாமல் பக்தி இறைவனை திருவழிக்கு செய்யும் பொழுது அவ்வடியவர்கள் பெருமையினை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இறுதி பாடல். பந்துலா விரல் பவழவாய் தேன்மொழி பாவையோடு உருவாரும் கொந்துலா மலர்விரி பொழில் கோட்டூர் நற்கொழுந்தினை செம்பவழம் வந்து உலாவிய காழியுள் ஞான சம்பந்தன் வாய்ந்துரை செய்த சந்துலா தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழாக. பதிகத்தை சொன்ன மாதிரி 1வது பாடல் 4, 7, 9, 11 5 பாடலும் இந்த உலகத்துல பெருமையோடு புகழோடு வாழ்கின்ற அருமையினை இந்த திருப்பதிகம் தரும் சொல்லுது. பந்துலா விரல், அதாவது என்னன்னா சுவாமி எப்படி சொல்றாங்கன்னா, பந்துலா விரல் பவழவாய் மொழி. பந்து விளையாடுகின்ற மெல்லிய விரல் கொண்ட பவழவாய், பவழம் போன்ற வாயினை கொண்ட தேன் மொழி, தேனை போன்ற இனிமையான மொழியை கொண்ட உமையன்னை. உமையன்னை எப்படி சொல்றாங்க பாருங்க. பந்து உலக பந்தை கையில பிடிச்சு விளையாடுகின்ற மென்மையான விரலை கொண்ட, பவழம் போன்ற இதழினை கொண்ட, தேனை போன்ற மொழியினை கொண்ட பாவையோடு உமையன்னையோடு உருவாரும் சுவாமி இங்க எப்படி இருக்கின்றாங்க. உருவாரும் கொந்துலா மலர்விரி பொழில் கோட்டூர். இங்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த பொழில்கள் இருக்கு, மலர்கள் விரிந்து மலர்ந்து எப்படின்னா பூக்கள் கொந்துலான கொத்து கொத்தாக அந்த உமையான் மகளோடு சுவாமி இங்க வீட்டு இருக்கின்றாரு. அவங்களை போற்றும் விதமாக அவங்களுக்கு வாசனை தர்ற மாதிரி அந்த பூங்கொழில்கள் மலர்கள் எல்லாம் விரிந்து கொத்து கொத்தா மலர்கள் விரிந்து வாசனை பரப்பை கொண்டிருக்கின்றது. அத்தகைய கோட்டூர் நற்கொழுந்தினை செழும்பவளம் வந்து உலாவிய காழியுள். முதல்ல இந்த காழி பாத்தீங்கன்னா கடல் ஓதம் வந்து செல்லுகின்ற இடமாக இருந்திருக்கின்றது. அப்படி கடல் ஓதம் அலைகள் வரும்பொழுது செம்பவழங்கள்லாம் வந்து அந்த கரையில சேர்த்துட்டு போகுது. அது போல செழும் பவளங்கள், செழுமையான அந்த பவழங்கள்லாம் உலாவுகின்ற அந்த திருக்காழியுல விளங்குகின்ற ஞான சம்பந்தன் வாய்ந்துரை செய்த இறைவன் திருவருளால உரை செய்த சந்துலாம் தமிழ் மாலைகள், சந்தத்தோடு கூடிய இசையோடு பாடப்பட்ட இந்த தமிழ் மாலைகள் வல்லவர். இதெல்லாம் யாரெல்லாம் வல்லவர்களோ, பொருள் உணர்ந்து இறைவன் திருவடியை தொழுபவர்களோ அவர்கள் தாங்குவர் புகழாலே, நிலை பெறுவர் புகழாலே. இந்த புகழ் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அடியார் பெருமக்களை இப்பயே சொல்லிட்டு இருக்கோம். அவங்க இந்த மண்ணில் வாழ்ந்து சிவபதம் அடைந்த பின்பும் அவர்களுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ புகழ் தங்குதல்னா இதுதான். எக்காலத்தும் அவங்க இந்த பூமியில இல்லைனாலும் இப்ப அவங்க புகழ் எப்போதும் நிலைத்து இருக்கும். அது போல இந்த திருப்பதிகத்தோட பெரும் பயன் என்ன, ஒவ்வொரு பாட்டிலையும் பயன் சொல்லிட்டு இந்த திருவடியை, இறைவன் திருவடியை வணங்குபவர்கள் திருவருளை பெற்று இந்த உலகத்தில் நீண்ட புகழ், அழியாத புகழ் கொண்டவர்களாக வாழ்வார்கள் சொல்லிட்டு எல்லோராலும் வணங்கப்படுவர். அந்த புகழ் அழியா தன்மையோடு விளங்கும். அவர்களுக்கு காலத்துக்கு பிறகும் வணங்கப்படுகின்ற பெருமையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கணும். ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அதிகமா ஆயிடுச்சு. இறைவன் திருவருளால பெருங்கருணையினால நீடிய புகழ் தருகின்ற, நன்மை தருகின்ற திருக்கோட்டூர் பதிகத்தை சிந்திக்க பெற்றேன். இந்த அருள் வாய்ப்பினை தந்தருளிய சாந்த அம்மையாருக்கும் கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தந்து அருளுதவி செய்த கோமல் ஐயாவின் திருவடிகளையும் வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். யாரா பேசுறீங்களா? சிவா. சிவ மிகவும் சிறப்பான விளக்கம். இந்த இதுக்கு நீலமாரது கண்டனுக்கு இந்த அல்லொத்த கண்டன் என்று சொல்லி குங்கிலிய கலைநாயனர் மனைவி சொல்லக்கூடிய இந்த சொன்னது சிறப்பாக இருக்குது. அப்புறம் திருக்கலையநல்லூரில்
அந்த இறைவனுடைய கண்களை விளையாட்டாக அம்பிகை அந்த குத்துனதால உலகமே இருளானதால உலகத்தை காக்க வேண்டி நெற்றிக்கண்ணை திறந்தார். இது பல இடங்கள்ல இருக்காது. அந்த குறிப்பும் போயிட்டு இந்த சூலமும் விடையும் வந்து சின்னங்கள் என்று அதை வந்து சிந்தித்து சொன்னது அதுவும் சிறப்பாக இருந்தது. நல் கொழுந்தேங்கும் பொழுது அதுக்கு சொல்லணும்ல, கொழுந்தேன்னா கொழுந்தீஸ்வரர்னா இந்த பெருமான நற்குழந்தைன்னு சொன்னா நன்மையை விளைவிக்கக்கூடிய கொழுந்து போல்வாராகிய சுடற்கொழுந்தேன்னு அங்க தூங்கானை மாடத்துல பாடியிருக்காருல, அதே போல ஒளியை வந்து கொழுந்து போல வந்து ஒளியை கொடுக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடியவர். அடுத்தது தளிர்கள் இருக்குல்ல, அந்த இளம் தளிர்கள் செடியில இருக்கு இல்லையா, கொழுந்து இப்படி இருக்கும், அப்படியே பளபளப்பா இருக்கும்ல, அது மாந்தளிர்கள்லாம் அப்படி இருக்கும். அதே போல வந்து சொல்றது, அது போல வந்து போற்றி சொல்றது, அதுக்கான விளக்கம் அது. நன்மையே விளைவிக்கும் அப்படின்னு தான் அதுக்கு வந்து பொருள். இந்த ஒரு பாட்டுக்கே நீங்க வந்து முன்னோட்டத்துக்கும் 35 நிமிஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதனாலதான் பின்னால வந்து அதெல்லாம் பார்க்கணும். எல்லாருமே இந்த நேர கட்டுப்பாடு இல்லாம வந்து செய்யறாங்க. சில வெளியில போறத வந்து சொல்லிடலாம். முன்னதாகவே தெரிந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம சொல்லிட்டே இல்லாம அது சரி பண்ணோம்னா சரியாக வந்துடும். சால நீள்தளம் அப்படிங்கும்போது உயர் உலகம் தான் எடுத்துக்கணும். ஏன் உயர் உலகம்னு எடுத்துக்கணும்னா அதனிடைன்னு சொல்லியிருக்குல்ல, இதனிடைன்னு சொல்லல, அந்த சொல்ல கவனிக்க விடாம அதனிடை புகழ் மிக தாங்குவர் பாங்காலே என்று சொல்லி அப்படி நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா பின்னால வந்து இந்த உலகத்தையே நீண்ட உலகம் அப்படி என்று வருது. இந்த இடத்துல வந்து சால நீள்தளம்னா இதை வந்து அதனிடைன்னு சொல்றதால உயர் உலகம், அது தேவலோகமா இருக்கலாம், சிவலோகமா இருக்கலாம். சிவலோகத்திலேயே எத்தனையோ லோகங்கள் இருக்கு, அங்க புகழோடு வாழ்வார்கள்ங்கிற கருத்து தான் அங்க சொல்லியிருக்காங்க. இதுல இங்க முக்கியமா வந்து இந்த பாட்டோட கட்டமைப்பை நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். எல்லாத்துலயும் வந்து அடைப்புக்குறிக்குள்ள வந்து வர மாதிரி எல்லா பாட்டுலையும் இருக்கு, ஓரிரு பாடலை தவிர. நீலமார்தரு கண்ணனே நெற்றியோர் கண்ணனே ஒற்றை விடை சூளமார்தரு கையனே துன்று பைம்பொழில் சூழ்ந்தழகாய கோலமாமலர் மணங்கமிழ் கோட்டூர் நல் கொழுந்தே, இது வந்து அடைப்புக்குறிக்குள்ள வரும். என்றுன்னு வருதில் அதுக்கு முன்னாடி உள்ளது அடைப்புக்குறியில் தான். இப்படியெல்லாம் சொல்லி யார் வந்து எழுவார்களோ, தொழுது எழுகிறார்களோ, போற்றி இசைக்கிறார்களோ, அவர்கள் வந்து சால நீள்தளம் அதனிடை தங்குவர் புகழாலே என்று அப்படி எல்லா பாடல்லையும் அதை போல இருக்கு அடைப்புக்குறி. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும், அதெல்லாம் எடுத்து சொல்லணும். சொல்றவங்க இப்படி அடைப்புக்குறிக்குள்ளனா எப்படி சொல்ல வேண்டும் என்றே ஆச்சாரியர் உபதேசமாகவே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு உபதேசிக்கிறதாவே நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து என்னன்னா இப்படிலாம் சொல்லி வணங்குறாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது 2வது பாருங்க, பங்கயம் மலர் சீரடி பஞ்சுரு மெல்லுரல் அறவல்கள் மங்கைமார் பலர் மயில் குயில் கிளியன. இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த மயில் வந்து அகவும் அது வந்து சத்தம் அதிகமாக இருக்கும். காலையில் 4 மணிக்கெல்லாம் எங்கள் ஊரில் சத்தம் போடும். குயில் போல பேசுறது, கிளி போல பேசுறது. இப்போ நம்ம எப்படி எடுத்தோம்னா அந்த பொருள் சரியா இருக்கும்னா, நம்ம அந்த நூலை மட்டும் சேரக்கூடாது. பல சொற்பதங்களுக்கு இந்த திருப்பதி இதில் தர்மபுரம் இதில் வந்து உரை கொடுக்காம அப்படியே தப்பியிருக்காங்க. நல் குழந்தைன்னா அதை சொல்லணும்ல, நல்லுங்கிறதுக்கு என்னன்னு சொல்லணுமா வேண்டாம். அதே போல வந்து பங்கயம் மலர் சீரடி பஞ்சுரு மெல்விரல், ஆமாம், அந்த மங்கைகள்லாம் இதே போல பஞ்சு போன்ற சீரடியை உடையவர்கள், மென்மையான விரல்களை உள்ளவர்கள், இவங்கெல்லாம் அந்த மிழற்றிய மொழியார் அந்த மயில் குயில் கிளி என ஒருவரை ஒருவர், நீ மயில் போல இருக்கடி, நீ குயில் போல உன்னோட குரல் இருக்கு, நீ கிளி போல வந்து இருக்குன்னு இப்படி வந்து ஒருவரை ஒருவர் போற்றி செய்யக்கூடியதெல்லாம் இருக்குல்ல, நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு வரும். அப்படி வந்து ஒருவரை ஒருவரை வந்து அப்படி வந்து போற்றி செய்வது போல அப்படி மிழற்றிய, அப்படியெல்லாம் வந்து மொழிந்த என்று இந்த இடத்துல மிழற்றியன்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட மொழியார்கள் மின் கொங்கையார் குணம் குணலை செய்து கோட்டூர்நல் கொழுந்தே என்று எழுவார்கள். எப்படின்னா ஆமா, அப்படி வந்து குணலை செய்து இந்த ஆட்டம் ஆடி இப்படியெல்லாம் வந்து ஒருவரை போற்றி கொண்டு கோட்டூர் கொழுந்தே என்று எழுவார்கள். அப்படி சொல்லி எழக்கூடியவர்கள் சங்கை ஒன்றின்றி, அது ஐயம் ஒன்றின்றி மயக்கம் ஒன்றின்றி இளராகி அந்த அஞ்ஞானம் வந்து தீர்ந்து சங்கரன்னா சுகம் செய்பவன் திரு அருள் பெறுவது மிகவும் எளிது என்று சொல்றார். எளிதுங்கிற சொல்ல நல்லா விளக்கி சொல்லணும். இறைவனுடைய திருவுருள் பெறுவதற்கு மிக எளிதாக பெற வேண்டும் என்றால் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி, நம்பனார் என்பதற்கு வந்து இந்த தொடரை தனியா எடுத்துக்கணும். முதல் என்ன சொல்றாரு, வரின்னு சொல்லக்கூடாது, அடி, இந்த முதல் அடியை வந்து நம்ம தனியா எடுத்துக்கணும்.
நல மலர் கொடு தொழுதொழும் அடியவர் தமக்கெல்லாம் நம்பனார் என்று எடுத்துக்கிட்டு அதை வந்து மீதி இந்த 3 அடியும் நம்ம பிரிச்சு விட்டுடணும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. யார் வந்து நல்ல மலர், அதெல்லாம் நிறைய சொன்னீங்க. மலர் கொண்டு வழிபாடு செய்தால் என்ன நன்மைன்னு விளக்கம்லாம் சொன்னீங்க. நல்ல மலர் கொண்டு தொழுது எழும் அடியவர் தமக்கெல்லாம் நம்பனார். நம்பனார்னா வந்து நிறைய பொருள் இருக்கு. நம்பினா ஆடவரில் சிறந்தவன், தலைவர், நம்பிக்கைக்கு உரியவர், எல்லாருக்கும் நம்பி என்றே ஒரு பதியமே சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியிருக்காரு இல்லையா? அப்படி இருக்கு. செம்பனார் தரும் எழுதிகள் முளையவர், அதாவது செம்பன் போன்ற, அதை வந்து இதா சொல்லுவாங்க, ஓமையாக வந்து சொல்லுவாங்க. செம்பன், அதாவது தனபாரங்களை சொல்லும் பொழுது செம்பனார் தரும் எழுதிகள் முளையவர், அப்படிதான் பொருள் எடுக்கணும். நீங்க எடுத்தது வேற பொருள் எடுத்தீங்க. செல்வம் மல்கிய நல்ல கொம்பனார் தொழுதாடிய, செல்வம் மல்கியங்கிறத வந்து அந்த 2 வரி, அந்த 2 வார்த்தையும் எங்க கொண்டு வந்தோம்னா, செல்வம் மல்கிய கோட்டூர் நாள் கொழுந்தேன்னு இங்க வந்து சேர்க்கணும். கொண்டு கூட்டுதல்னு இதுக்கெல்லாம் பேரு. அப்ப என்ன ஆயிடும்? செம்பனார் தரும் எழுதிகள் முளையவர் நல்ல கொம்பனார், கொம்பு அண்ணார், கொம்பு போன்றவர்கள், பூங்குத்து போன்றவர்கள் தொழுது ஆடிய, அவர்கள் வந்து இறைவனை போற்றி பரவி பாடி ஆடக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய கோட்டூர் நல் கொழுந்தே, அந்த கோட்டூர்ல இருக்கக்கூடிய நல் கொழுந்து போல்வராகிய இறைவனை, செல்வம் அல்கிய கோட்டூரில் இருக்கக்கூடிய நல் கொழுந்து போல்வராகிய பெருமானை என்று சொல்லி யார் சொல்லி எழுதுறாங்களோ, அம்பனார் தருமொழிகள்னா பொன் போன்ற உலகம் அமரரோடு அமர்ந்து இணைந்திருப்பாரு என்று சொல்லி பொன் உலகத்தில் வாழ்வார்கள் என்று சொல்றாரு. அது 3ல. அந்த நாளில் வந்து பயில்வாய அதுக்கு வந்து நிறைந்து இருக்கின்றன எடுத்துக்கணும். பலவு நீள்னா பல மரங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. பல மரம், செடி கொடி என்னென்ன அந்த இதில் இருக்கோ அதெல்லாம் நல்லா சொன்னீங்க. மாங்கனி, பயில்வாய, இந்த இதெல்லாம் வந்து தின்று கொண்டு இருக்கிறது, உண்டு கொண்டு இருக்கின்றன. எங்கே இருக்கு? அவங்க போட்டிருக்காங்க தருமபுரி உரையில், உண்டு கொண்டு இல்லை. இவைகள்லாம் நிறைந்து இருக்கின்றன. பயில்வாயன்னா இந்த பலவு நீள்குழில் இருக்கு, அதில் தீங்கனி இருக்கு, தேன்பலா இருக்கு, மாங்கனி இருக்கு, இப்படி பல்வேறு கனிகளை எல்லாம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய பொயில், அது நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொழில்கள்ல கலவை மஞ்சைகள், கலவைன்னா தோகை உள்ளது, வாக்கலாப மயில்னு சொல்லுவாங்கல்ல, கலாபம்னாலே தோகைன்னு பேரு. ஆண், இந்த தோகை நின்று இருக்கிறதால ஆண்மயில். அப்புறம் வந்து மயில்கள்னா பொதுவாக இருபாலையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். நிலவு சொல் கிள்ளைகள் அன்னம் சேர்ந்த அழகாய, இதையும் வந்து அப்படியே இதில் கொண்டு வந்துடணும், அடைப்பு குறிகளை கொண்டு வந்துடணும். குழுவு நீள்வயல் கயல்வோல் கோட்டூர் நாள் கொழுந்தே என்று எழுவார்கள், நிலவு செல்வத்தராகி நீள் நிலத்திடை நீடிய புகழராகி. அதாவது எல்லா செல்வங்களும் அவர்களுக்கு அருள் செல்வம், பொருள் செல்வம் கிடைக்கும். நீள் நிலத்திடைனா இந்த பூமியில, அங்க வந்து அதனிடைன்னு சொன்னாங்க. முத பாட்டுல வந்து சால நீள்தலம் அதனிடைனாங்க. இங்க வந்து என்னன்னா நிலத்திடைன்னு இங்க சொல்லிட்டாரு. அதனால வந்து இந்த இதுதான். இது வந்து அருமையான பாட்டு. உருகோர் உள்ளத்து ஒன் சுட தமக்கென்றும் அன்பராம் அடியார்கள் பருகும் ஆரமது, அதோட வந்து ஒரு அடைப்பு குரல் கொண்டாடணும். என்ன நின்று பரிவோடு பக்தி செய்து இப்படி சொல்லி இறைவனை வந்து சிந்தித்து பரிவோட இப்படி எல்லாமா பெருமான் நமக்கு அருள்வாருன்னு சொல்லி, யார் வழியாதான், யார் உருவத்தால தான் அருள்வாரு. நேராக வந்து நாயன்மார் வீட்டுக்கெல்லாம் வந்து மாறு வேடம் போட்டுக்கொண்டு அப்படி வந்து எல்லாம் அருள மாட்டாரு எல்லாருக்கும். அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். யாரோ ஒருத்தரை கருவியாக வச்சுதான் வந்து அருள்வார். அப்படி என்ன சொல்லலாம், ஆரம்பது என்ன நின்று பரிவோடு பக்தி செய்து எத்திசையும் குறுகு வாழ்வுனா, அந்த கோட்டூர் அந்த அந்த ஊர்ல எல்லா திசைகளிலும் வயல்களால் சூழப்பட்டிருக்கின்றன. எல்லா திசைகளிலும் குறுகள் முதல்ல அனைத்து பறவைகளும் இருக்குன்னு அப்படி எடுத்துக்கணும். அருகு சேர்ந்த வினைகள் பூயாகலாம் உணர்வு பெறலாமே, அது நல்ல விஷயம். அடுத்தது 6ல வந்து இந்த துன்றுங்கிற சொல்ல வந்து என்ன பண்ணோம், வார் சடைனா நீள் சடை, துன்று வார் சடைனா நெருங்கிய சடையில வந்து நெருங்காம எப்படி இருக்கும் தலைமையர் இல்லையா? அந்த துன்றுங்கிறது வந்து அந்த வார் சடையில இதெல்லாம் வச்சிருக்காரு. இது வந்து பல பதியங்களை, பல பாடல்களை வந்து படிச்சிருந்தா அந்த அனுபவத்துல இப்படி பொருள் எடுக்கணும்னு தெரியும். நெருங்கிய தூமதி, தூயமதி, மத்தம், துண்ணி இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதை போல எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. வன்னி எல்லாமே அவர் வந்து வச்சிருக்கிறாரு. அதே போல இறந்தவருடைய தலையை வந்து பரிகலமாக வச்சிருக்காரு. அவருடைய இறைவனை வச்சிருக்கிற ஆடை அணிகலன்கள்லாம் வந்து சொல்றாரு. அப்படி வந்து நல் கொழுந்தே என்று இதெல்லாம் வந்து அணிந்திருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லி யார் வந்து எழுவாரை அப்படி எழுதுறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அடியவர்களை அதை கரெக்டா வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டீங்க. ஏன்னா அடியார்களை வந்து போற்றுறதுங்கிறது இந்த இதோட வந்து சிறப்பு. மிக சில இடங்கள்ல தான் வந்து சொல்லியிருப்பாரு. இவரே சொல்லிட்டாரு, நமக்கு திருமூலரே சொல்லிட்டாரு, அடியார் 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 அடிமைக்கு அடியினை நல்கிட்டு அடிமையம் பூண்டேன், அடியார் அருளால் அவனர்கள் கூட அடியான் இவனை ஆண்டு கொண்டானேன்னு.
ஞானசமுந்தரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அடியார்கள் பெருமையை போட்டுறாங்க. எல்லாத்தையும் தொகுத்து தான் நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றாரு. அதற்கு முன்னாடியே இது ஒரு உதாரணம். நமக்கு வந்து ஞானசம்பந்த பெருமான் இங்க வந்து யார் வந்து கோட்டூர் நல் கொழுந்தே என்று யார் எழுகிறார்களோ அந்த அடியார்களை அவர்கள் வந்து என்றைக்குமே வந்து போற்றி பரவுபவர்களுக்கு இடரிலே கேடிலே ஏதம் வந்து அடையாவேங்கிறது நல்ல பொருளாதார கரெக்டாக சொன்னீங்க. நமக்கு இதெல்லாம் சொல்லணும். கடிக்குளத்துறை என் ஈசர் தொண்டர் தொண்டரை தொழில்நெறி பணிமீன்கள் தூநெறி எளிதாமை. உங்களுக்கு தூய நெறி வேணும்னா சிவநெறி சிவதவ நெறியை எழுத வேண்டும் என்ற கடிக்குளத்து உரை என் ஈசர். அங்க யார் தொண்டு செஞ்சிட்டு இருக்கானோ அவனுக்கு யாரு வந்து தொண்டு செய்யறாங்களோ தொண்டர் தொண்டரை தொழுது அவர்களுடைய அடிபணிமீன்கள் தூநெறி எளிதாமை. இதை போல வந்து அந்த திருத்தொண்டர் தொகையை வந்து முழு கருத்தையும் வந்து உள்ளடக்கிய வித்து போல் ஞான திருக்கடிக்குளத்துல சொல்லியிருக்காரு. வளஞ்சுழி இடமா கொண்டநாதன் மெய் தொழில் புரி தொண்டரோடு இனிதிருந்தமையாலே விண்டொழிந்தன நம்முடைய வெளிவெளி. அந்த பாடல் 2வது பாடல் சொன்ன இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை என்று இறந்த காலத்துல தொடரக்கூடிய பாடல் நான் பார்த்தது வேற ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. அதே போல வளஞ்சொழி இடமா கொண்டநாதன் தன் மெய்த்தொழில் புரி தொண்டரோடு அவர்களோடு இந்த அடியார் கூட்டத்துல இருந்ததால விண்டொழிந்தன நம்முடைய வல்வினைன்னு அங்க வந்து தொடங்கி வராரு. அருமையான ஒரு இது. பரிசோடு பயில்வாய்ங்கும் போது சிறப்பு பெருமை அது சரியா வந்து சொன்னீங்க. பயில்வாய் என்ன நெருங்குதல் தங்குதல் என்று பொருள். கூடு பூம்பொழில் அதுல ஒன்றும் பெறதில்லை. எட்டுல வந்து இது வந்து இப்ப எல்லா பாட்டெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அடைப்பு குறிக்குள்ள வந்து பாருங்க, இது 8வது பாடல்ல அடைப்பு குறிக்குள்ள வரல. அதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்படிதான் வேறுபடுத்தி இந்த பொதுவா அந்த நோக்கணும், ஒரு பொது நோக்கில் பார்க்கணும். அந்த அரக்கனை பத்தி வந்து பேசும்போது குளிர்கொள் பூங்குழில் சூழ்திரு கோட்டூர் நாள் கொழுந்தினை தொழுவார்கள். இது முதல்ல எல்லாம் கொழுந்தே என்று எழுவார்கள் என்று சொன்னார்ல. கோட்டூர்ல இருக்கக்கூடிய கொழுந்தினை தொழுவார்கள். தளிர்கொள் தாமரை பாதங்கள் அருள் பெறும் தவம் உடையவர் தாம். என்ன இந்த சிவதவனில் சேர்ந்து இறைவனுடைய திருவடியே எழுதக்கூடிய அந்த அருள் பெறுவார்கள். ஏன்னா வந்து ராவணன் வந்து தவறு செய்தவனையே வந்து மன்னித்து தண்டித்து அந்த இறைவன் தான் இங்க கோட்டூர்ல இருக்காரு. இவரை யாரு வந்து அந்த கொழுந்து போல்வாராகிய சுடர் போல்வாராக இருக்கக்கூடிய அந்த பெருமானை தொழுகிறார்களோ அவர்களுக்கு தவநெறி கிடைக்கும்னு சொல்லி அதை சொல்றாரு. அடுத்து இந்த பாடலும் பாத்தீங்கன்னா 9வது பாடலும் இதுவும் வந்து அதை போலதான் இருக்கு. கோட்டூர் தம் கொழுந்தே இந்த இதெல்லாம் சொல்லி அதாவது பாடியாடும் மெய் பக்தர்க்கு அருள் செய்யும் முத்தினை பவளத்தை தேடி மாலையன் காண உண்ணா அத்திருவினை. அதோட வந்து அதை தனியா எடுத்துக்கணும், அந்த பொருளை எடுத்துக்கணும். இப்போ வந்து தெரிவேமார் கூடி ஆடவர் கைதோடு கோட்டூர் நாள் கொழுந்தேங்கிறத அதை அடிப்படையில வந்து கொண்டுட்டு வரணும். மகளிர்கள் அப்படின்னு கொண்டு வந்து அவர்கள் நீடு செல்வத்தராகி இவ்வுலகினில் இங்க குறிச்சிட்டாருங்க பாருங்க. முத பாட்டுல வந்து அந்த சொல்லியிருந்து இல்ல, முத பாட்டுல உள்ள பொருள் போது அதனிடைன்னு இருந்தது இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வுலகினில்னு சொல்லிட்டாருங்க போது நீடிய செல்வத்தர்னா நம்ம பொருட்செல்வத்தை மட்டும் வந்து நிலையில்லா செல்வத்தை எடுத்துக்கூடாது. ஆச்சாரியர்கள் சொல்லுது அருட்செல்வம் இருந்தாலே பொருட்செல்வம்லாம் சூழல் இருக்கும். அதை முதல்ல பார்த்துக்கணும். அடுத்தது இது வந்து ஒரு உபதேசமாக 9வது பாட்டேன். ஆமா, இது வந்து உபதேசம், ஆச்சாரியர் உபதேசமா வந்து 10வது பாடலை வந்து சொல்றாரு. மற்ற இதெல்லாம் வேற இப்படிலாம் தொழுவார்கள்னு சொல்லி அதோட பயனை சொல்லிட்டு இதை வந்து உபதேசமா சொல்றாரு. கோணல் வெண்பிரை சடையனை அடையாளம் காமிக்கிறாரு. கோற்று நல் கொழுந்தினை இதுவரையில நான் கொழுந்துன்னு சொல்லிட்டு வந்தேன். அவரை செழும் திரளை பூணல் செய்து அலங்கரித்து அதெல்லாம் நீங்க சொன்னீங்க. செய்து அடி போற்றுமின் அவருடைய திருவடியை நீங்கள் எல்லாம் போற்றுங்கள் என்று உபதேசம். பொய்யிலா மெய்யன் அங்க இருக்கக்கூடிய பெருமான் வந்து பொய்யில்லாத மெய்யரு. அவருடைய நல்லருள் என்றும் காணல் ஒன்றில்லை. அவர்களுக்கு கடுக்கொடுத்த துவராடையார் காட்சி இல்லாத சமணை திரிவாருக்கு என்றும் தன் அருள் கொடுக்கைகளா குழகன்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடுவார். அவர்களுக்கு அந்த தகுதியின்மை, அந்த விதியின்மை அதெல்லாம் சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. அவ்வளவு கருதாம நீங்க அப்புறம் வந்து நீளமும் வந்து ஒரு உபதேசம். அந்த முதல்ல என்ன சொல்லிட்டாரு, இறைவனை வந்து நீங்க போற்றுமின் பொய்யிலா மெய்யன்லாம் சொல்லிட்டாரு யாரு அவருன்னு சொல்லி, இவர்களுடைய சொற்களை எல்லாம் கேட்காதுங்கன்னு சொல்லி ஒரு உபதேசம். அடுத்தது என்ன சொல்றாரு, பேணல் செய்து அவர்கள் பேணி பரவி அரணை தொழும் அடியார்கள் பெருமையை பெறுவாருன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் எல்லாத்தையும் தொகுத்து அருமையாக வந்து சொல்லிட்டாரு. இதை தமிழ் மாலைகள்ங்கிறாரு. ஒவ்வொரு பாடலையுமே மாலைன்னு பல இடங்கள்ல வரும். இதுல வந்து
என்ன ப்ளூரல், அது வந்து பன்மையில வந்திருக்கு இல்லையா? பன்மையில வந்திருக்கு. ஒவ்வொரு பாடலுமே மாலைகள்னா பல்வேறு கருத்துக்கள் ஒவ்வொரு பாடல்களையும் தொகுத்து ஒன்றொன்றையும் பயன் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால நம்ம வந்து அப்படி எடுத்துக்கலாம். பந்துலா விரல்னா இந்த இப்படி எடுத்துக்க கூடாது. பந்து போன்ற திரைச்சியுடைய பந்தனை விரலால் அப்படின்னு சொல்லி எங்க இதுல பதில மங்கிருக்கிற பாண்டி பந்தனை விரலால் பாண்டி மாதேவி. அதே போல பந்து போன்ற இந்த விரல் வந்து பெண்களுக்கு அந்த முனை இருக்குல்ல, அது பந்து போன்ற திரைச்சியாக அதுதான் உருவகித்து சொல்றாரு. அப்புறம் அதை மட்டும் வந்து பந்து விளையாடுறாங்கன்னு சொல்லி பந்தனை நல்லூர் அதையெல்லாம் சொல்லக்கூடாது. பந்துலா உயரல் பவளவாய் தேன்மொழி இது எல்லாமே வந்து ஊமை தொகையாக வந்து சொல்றாரு. பாவையோடு அப்படிப்பட்ட பாவையோடு உருவாரும் கொந்துலா விரிபல் கோட்டுநல் கொழுந்தினை செழும்பவளம் வந்துளவிய காழிகள் ஞான சம்பந்தன் இவருடைய ஊரை சொல்றாரு. ஆய்ந்து உரை செய்த இதுதான் வந்து கோட்டூர்நல் கொழுந்தாக இருக்கக்கூடிய பெருமானை அங்கே தங்கி சிந்தித்து ஆய்ந்து அந்த இறைவனுடைய பெருமைகளை எல்லாம், இந்த இறைவனை நீ தொழுதாலே உனக்கு தவநெறியே, அதோட இல்லை செல்வம்லாம் விட்டுடுங்க, தவநெறியே கிடைக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து 8வது பாடல சொல்லியிருக்காரு பாருங்களேன். சந்துலாம் தமிழ் சந்த இசையோடு கூடிய தமிழ் மாலைகள்னு இங்க வந்து பன்மையில சொல்லிருக்கு. எல்லாம் கவனிக்கணும், கொஞ்சம் கவனிச்சா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். பிஏ படிச்சுட்டு முதல் வருஷத்தோட வந்துட்டோம்னா அப்புறம் வந்து நிறையாது இல்லையா? நல்லது. நேரம் வந்து தயவு செய்து எல்லோரும் சொல்றேன், பேசுறவங்க பூரா வந்து முதல்ல ஒரு 2-3 பாட்டுக்கு ஒரு 40 நிமிஷத்தை வந்து பண்ணிடுறாங்க. முன்னோட்டம் ஒரு 10 நிமிஷம், அடுத்தது ஒவ்வொரு பாட்டு நமக்கு 1.5 மணி நேரம் 60 தானே கொடுத்துருக்காங்க. 6 நிமிஷம் தானே எடுத்துக்க முடியும், 6 நிமிடம் 7 நிமிடம் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதையும் வந்து அப்படி கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டும் சொல்லி மிகவும் சிறப்பாக உரை விளக்கம் வந்து கொடுத்தீங்க. சிறந்து ஓங்கி இந்த இறைஞானத்தை வந்து இன்னும் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு தாங்கள் பரப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த தளத்தை உருவாக்கி இந்த ஞான வேள்வியை செய்ய ஏற்பாடு வந்து நல்விதியால் உன்னை பிறவியோட பல பிறவிகள் ஈட்டிய நல்விதியால் இதில் கலந்து கொள்ள கூடிய அன்பர்களுக்கும் எல்லா இறை நலன்களும் விளைவிக்க வேண்டும் இறைவன் என்று வேண்டி வாழ்த்தி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன்.